அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே வளர்த்தனை போற்றி. என்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊடிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊலிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றன. மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதன் என்பான். தன்னந்தனியே தமியேன் முறையிட்டால் இன்னம் திருச்செவியில் ஏறாதோ. மன்னவனே தென்மதுரை மேவி திருந்திய செய்கோள் செலுத்தும் தந்தன் மதுரை நீயலவோதான். சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த வரியானது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்ற அந்த பகுதியை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். போற்றி செய்வது என்பது இந்த ஆன்மா உயிர் பொருட்டே தவிர, அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு இது நுனி நாக்குல ஒரு சின்னதா புண்ணு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்னால ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ ஏதாவது வார்த்தைகள் கொஞ்சம் தவறா இருந்ததுன்னா அடியார்கள் அதை பொறுத்தரணும். அது என்னன்னு தெரியல, அடிக்கடி அது திடீர்னு காலையில தான் அந்த மாதிரி ஆச்சு. ஏதாவது உச்சரிப்பு ஒளி குறிப்புல ஒரு மாறுபாடு இருந்தா இன்றைய தினம் அடியார்கள் அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு முன்கூட்டியே அடியன்னு சொல்லியிருக்கேன். நாம பெருமானுக்கு நாம் செய்கின்ற பூசனை, நாம் செய்கின்ற போற்றி, இவை அனைத்துமே இந்த ஆன்மா உயிர் பொருட்டே தவிர நாம சிவபெருமானுக்கு ஏதோ செய்துவிட முடியும் என்ற நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. நாம பண்ற பூசனை தான் பெருமான் ஏற்றுக்கொண்டு அவன் அதுல அப்படியே மகிழ்ந்திருக்கான். அது மூலமா தான் பெருமான் ரொம்ப சிறப்பா இருக்கான். நாம் பண்ற அந்த ஒவ்வொரு போற்றியில தான் பெருமானுக்கு சாநித்தியமே இருக்கு அப்படிங்கிற அந்த நினைப்பு நம்மளுடைய போற்றியில இருக்கக்கூடாது. ஏன்னா சைவத்தினுடைய ஆணி வேறே யான் எனது என்ற செருக்கை அறுப்பதற்கு தான். நான் எனது, முதல்ல நான் அப்படிங்கிற செருக்கை நாம் அறுத்தாலும் எனது அப்படிங்கிற செருக்கை நம்மளால அறுக்க முடியாம போகுது. அது பூசனையில ஐயோ இது ஏன் பூசை, இது எங்க சாமி, இது என்னுடைய வழிபாடு, இது என்னுடைய திருக்கூட்டம் அப்படிங்கிற அந்த உணர்வும்
நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சைவம் அடிநிலையில கோடு போட்டு காட்டுது. யான் எனது என்ற செருக்கு நம்ம எந்த வகையில வரக்கூடாது, குறிப்பா பக்தியில வரவே கூடாது அப்படின்னு சொல்றோம். பக்தினா என்ன சாமி? பக்தி அப்படின்னா என்ன? அடியார்கள் சொன்ன பக்தி என்றால் என்ன? நான் பேசுறது கேக்குதுங்களா? கொண்டுள்ள அன்பு பக்தி. சரி, அன்பு பக்தி, அருமை. ஒன்றுதல், ஏதாவது ஒரு பொருளோட ஒன்றுதல், இறைவனோட ஒன்றுதல். ஆஹாஹா, ஒன்றுதல். ஒன்றுதல், அது ஒரு பக்தி. சரி, வேற? தொடர்ந்து இடைவிடாது இறைவனை நினைத்தல். ஈடுபாடு, ஈடுபாடுங்க ஐயா, அதிக ஈடுபாடு. ஈடுபாடு. அவ்வளவுதானா? 2 அடியார்கள் தான். மற்ற அடியார்கள் என்னாச்சு? மாணிக்கம் ஐயா, தொடர்ந்து இறைவனிடம் அன்பு செலுத்திக் கொண்டே இருத்தல். தொடர்ந்து இறைவனிடம் பற்றுதல்ங்க ஐயா, தொடர்ந்து பற்றுதல்ங்க ஐயா, மனமாற பற்றுதல். ஓகே, மனமாற பற்றுதல். சிறப்பு சிறப்பு. சரி, அடிமை என்று சொல்லலாம் ஐயா. அடிமை, அடிமைத்தனம், நம்மளுடைய அடிமைத்தனத்தை பக்தின்னு சொல்லலாம். உண்மையான இறைவன் மேல் உண்மையான அன்புன்னு சொல்லலாங்களா? உண்மையான அன்பு. சரி, அருமை அருமை. எந்த செயலை செஞ்சாலும் அந்த பக்தியோட செய்யும்போது அது சிறப்பா. சரி, துதித்தல், துதித்தல், துதித்தல். துதித்தல், கருமை, அருமை அருமை அருமை. மகிழ்ச்சி. நிறைய ஐயா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி. மணிவாசகர் சொல்லுவாரியா, சிக்கன பிடித்தேன், பிடிச்சுக்கணும். சிக்கன பிடித்தல் பக்தி, சிக்கன பிடித்தல் பக்தி அப்படின்னு சொல்றோம். அருமை அருமை அருமை, மகிழ்ச்சி. சரி, ஆனா பக்தி அப்படிங்கிறது அது சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல பக்தி அப்படின்னு சொல்லுவோம். பக்தி. பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம். தமிழ்ல என்ன அர்த்தம்? பாயித்தி. பக்தினா வரிசைன்னு அர்த்தம். பக்தின்னு என்னது? இந்த பத்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? படிக்கிறப்போ முதல் பத்திய படி, 2வது பத்திய படி, 3வது பத்தி. பக்தி என்றால் வரிசை என்று பொருள். வரிசை என்று பொருள். நாம பக்தி செய்யணும். பக்தியில என்ன உண்டு அப்படின்னா வரிசை உண்டு. சிவபெருமான பக்தி செய்வது என்பது வரிசையா பண்றது. இப்போ நம்ம ஒரு திருமண நிகழ்வு முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு திருமண நிகழ்வு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? முதல்ல முகூர்த்த கால் நடுவோம். 2வது அந்த இது கூறப்படவா போய் எடுப்போம், பொண்ணு இருக்குவோம். அதெல்லாம் புரியுதுங்களா? நான் சொல்றது ஆர்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, பை ஆர்டர்னா வரிசைன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி வரிசையாக ஒரு பொருளை செய்வது பக்தி செய்வது என்று பொருள். வரிசையா பண்ணலாம். நம்ம சாமி கும்பிட போனவங்க என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே தீபம் ஏத்துவோம். அப்புறம் அங்க தூபம்லாம் ரெடி பண்ணுவோம். அப்புறம் சாமிக்கு மலர்கள் எல்லாம் போடுவோம். அப்புறம் பல தோத்திரங்கள் செய்வோம். அப்புறம் இறுதியா இறைவனுக்கு கற்பூர தீபாவளி போடுவோம், நைவேத்தியம் பண்ணுவோம். இதெல்லாம் வரிசை. அப்ப நீங்க பக்தின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய வரிசைகள் உண்டு. நிறைய வரிசை பொருட்களை ஒன்றா செய்வது பேர் தான் பக்தி. அப்போ பக்தி என்பது தமிழிலே வரிசை என்று பொருள். சிவபெருமானை நாம் எப்படி சென்று அடைய முடியும்னா வரிசையாகத்தான் போய் அடைய முடியும். வரிசையாக நீங்க சொல்வது படிநிலை என்று பொருள். வரிசையாக அப்படின்னு சொல்வது எனது படிநிலைன்னு பொருள். படிநிலையில தான் படி எப்படி இருக்கும்? படி எப்படி இருக்கும்? வரிசையா தான் இருக்குங்க. ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அப்படி இருக்குங்க. வரிசையா இருந்தா ஆமா, ஒரு படி சிறுசு ஒரு படி பெருசு அப்படி இருந்ததுன்னா அந்த படி நம்ம ஏற முடியாது. எல்லாமே சமமாக வரிசை அளவுல கரெக்டா இருந்தா தான் அது பேரு பக்தி அப்படின்னு சொல்லுவோம். கேக்குதுங்களா? இடையில விட்டுருச்சா? கேக்குதுங்க ஐயா. அடின்னு பேசுறது கேக்குது. சரி, எனக்கு திடீர்னு யாருடைய எதுவும் தெரியல, அதனாலதான். அப்போ ஆமா, இறைவனை படிநிலையில சென்று அடைவதற்கு பேர் தான் பக்தி. அந்த படிநிலைகள் இங்கே நாம் சொல்வது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகள். இந்த 4 படிநிலை தான்
இறைவனை கொண்டு சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சாதனம் என்பது சொல்லு. இதை நாளையும் சேர்த்து சொன்னா அது பேரு பக்தி. புரியுதுங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது நாளையும் சேர்த்து சொன்னா அது பேர் என்னது? பக்தி. அது பேர் தான் பக்தி. பக்தினா என்னது? வரிசை. இறைவனை கும்பிடுற வரிசை எது? எடுத்த உடனே தீபம் ஏத்தணும், அப்புறம் மலர் மாலை போடணும், அப்புறம் இந்த தூபம் போடணும், அப்புறம் இது மாதிரி அது அந்த வரிசை நம்ம சமயம் சொல்லல. அந்த வரிசை சமயம் சொல்லல. நம்ம விசார சருமர் நம்மளுடைய நதிக்கரையில உட்கார்ந்து சிவபெருமானுக்காக திருக்கோயில் எழுப்புறாரு மண்ணிலேயே. அவர் தான் சண்டேஸ்வர நாயனார்னு சொல்றாங்க. அங்க அவருக்கு தூபம் இல்ல, மலர் இல்ல, அங்க தீபம் இல்ல, மந்திரம் சொல்வதற்கும் அவர் தயாரா இல்ல. விசார சர்மர் அன்புல இருக்கார். அவர்கிட்ட இருப்பது பால் ஒன்றுதான், பசுக்கள் சொரிந்த பால் ஒன்றுதான் விசார சர்மர்கிட்ட இருந்தது. அதனால அதை கொண்டு மட்டும் பண்ணார். அங்க இப்ப வரிசை என்பது இந்த ஆர்டர்ல, எந்த ஆர்டர்ல முதல்ல வெத்தலை பாக்கு வைக்கணும், தாம்பூலம் வைக்கணும், அதுக்கப்புறம் இது பழம் வைக்கணும். என்ன பழம் வைக்கணும்? அதான் ஒருத்தர் சொன்னாராம் சாமியாரு, சாமிக்கு போயிட்டு நல்லா சாமி எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாமி எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொன்னோன்னு இந்த மாதிரி வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு ஒரு தேவாரம் பாடி வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே போயிட்டு திரும்ப வேகமா வந்துட்டு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாராம். என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, ஐயா வெத்தலை பாக்கு பழம்னு சொன்னீங்களே, பூவம்பழம் வைக்கணுமா, ரஸ்தாலி வைக்கணுமா, இல்ல வாழைப்பழம் வைக்கணுமான்னு, நாட்டு வாழைப்பழம் வைக்கணுமான்னு சொல்லலையே, என்ன பழம் வைக்கணும்யா அப்படின்னு அவர் கேட்டாராம். அவர் சொன்னாரு, என்ன திருமுறை பாடணும்னு யோசிச்சிருந்தா உன் மனசு ஞானத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். உன் மனசு பூரா என்ன பழத்தை வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா இந்த ஜென்மத்துல நீ பெருமானுடைய திருவடிக்கு போக முடியாது, தயவுசெய்து போயிடு அப்படின்னா. அந்த மாதிரி நாம இங்க படிநிலை என்பது ஞானத்தை நோக்கிய படிநிலையாத்தான் இருக்கணுமே தவிர நம்மளுடைய மற்ற நிலைகள் நோக்கிய படிநிலையா இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலை பள்ளி, ஆரம்ப பள்ளினா எத்தனை வரைக்கும் படிக்கலாம்? ஆரம்ப பள்ளி 5வது வரைக்கும் ஐயா, 5வது வரைக்கும் ஐயா. ஆரம்ப பள்ளி 5வது வரைக்கும், 5வது வரைக்கும் ஐயா. 5வது வரைக்கும். நடுநிலை பள்ளி, நடுநிலை பள்ளி 8வது வரைக்கும் ஐயா, 8வது வரைக்கும் ஐயா. மேல்நிலை பள்ளி, மேல்நிலை 12வது வரைக்கும் ஐயா, 12வது வரைக்கும். அருமை அருமை. இப்போ நான் நடுநிலை பள்ளியில ஜாயின் பண்ணா என்னுடைய எய்ம் என்னவா இருக்கும்? 8ஆம் கிளாஸ் நான் எப்படி முடிக்கணும்ன்ற நினைப்புலதான் இருக்கணும், இல்ல? அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் சேர்ந்தது அதனுடைய மேல் படிக்கு நான் போகணும்ன்றதுக்காகத்தான் அந்த கல்லூரி அந்த ஸ்கூல்லயே சேர்ந்தேன். நான் இல்ல, நான் ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்லை, 5ஆம் கிளாஸ்லயே நான் உட்காந்துக்கிறேன், அதுக்கு மேல நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சா நாம எங்க சேர்ந்திருக்கணும்? நம்ம ஆரம்ப பள்ளியிலே சேர்ந்து. ஆரம்ப பள்ளியில கூட 5ஆம் வகுப்பு முடிச்சோம் என்ன பண்ணுவாங்க? 5ஆம் வகுப்பு முடிச்ச உடனே 6ஆம் வகுப்பு போக சொல்லுவாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. 6ஆம் வகுப்பு போக சொல்லுவாங்க, அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா நம்ம இங்க நம்மளுடைய சைவத்துல அது போல ஞானம் என்பதுதான் உயர்நிலை. அதுக்கு நம்ம பயணிக்கின்றோன்ற நினைப்புல நம்ம பயணிக்கணும். அதை விட்டுட்டு நான் சரியிலே நின்னுக்குவேன், நான் கிரியிலே நின்னுக்குவேன், நான் யோகத்திலே நின்னுக்குவேன் அப்படின்னு நின்னா அதை சைவம் ஏற்பது இல்லை. எனக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் தர வேண்டும். எனக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் அவங்க டேபிள்ல எடுத்து வைங்க. நமச்சிவாய் சுக்கநாதா. சுக்கநாதா கொஞ்சமா தெரியுறாங்க. இங்க எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால ஜானகி அம்மா, சாந்திமதி அம்மா, உமாராணி அம்மா இவங்க எல்லாம் பார்க்க முடியுது. அம்மா கோலமல் அம்மா அவர்கள் மற்றும் லோகநாயகி அம்மா பார்க்க முடியுது. மற்ற அடியார்களால பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. அடியனுக்கு மல்லிகா அம்மா பெறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு இங்க நெட்வொர்க் தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். அடியனுடைய நெட்வொர்க்ல உங்களை யாரையும் பார்க்க முடியாத காரணம் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடியனுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு மன வருத்தம். ஒரே ஒரு நிமிஷம். சவுண்ட் கூட ரொம்ப ஃபீபிளா தான் இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல சாமி, சிவா சிவா சுத்தமா கேட்கலையா சாமி? சவுண்ட் கேட்கலையா? நமச்சிவாய் கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா.
கிளியரா இல்ல, கருங்கரன் இருக்குது. அப்படிங்களா? ஒரு பொண்ணு பண்ணட்டுமா? அடியன் கட் பண்ணிட்டு உள்ள நுழையிறேன். அது வரைக்கும் பொறுமை காக்குறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு உள்ள வரேன். நீங்க அது வரைக்கும் பொறுமை காருங்க. ஒரு நிமிஷம். அடியன் பேசு கேக்குதுங்களா? நான் மொபைலுக்கு வந்துட்டேன். கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க. உங்க எல்லாரும் பாக்குறேன் நானு. சுசிலா அம்மா, ஜானகி அம்மா, சரஸ்வதி அம்மா மற்றும் எல்லாரும் நான் பார்க்க முடியுது. நமச்சிவாய் தவம் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு. இங்கிலீஷ் டக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓரளவுக்கு அப்படி தொடர்றேன். சுவாமி கேக்குதுங்களா? இப்போ ஓரளவுக்கு கேக்குதுங்களா சுவாமி? கலாமா தெரியுறாங்க, முருகேசன் ஐயா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா, சரஸ்வதி அம்மா, குழந்தைவேல் ஐயா, லோகநாயகி அம்மா, சந்திரா அம்மா மற்றும் புஷ்பா அம்மா, கலைச்செல்வி அம்மா, சரஸ்வதி அம்மா, கவிதா அம்மா, அங்கவை அம்மா, கோலமால் அம்மா அவர்கள் மற்றும் மாரிமுத்து கண்ணன் அம்மா அவர்கள், மற்ற அடியார்கள் கலாவதி அம்மா, குமாராணி அம்மா, செல்வரத்தி அம்மான்னு எனக்கு தெரியல, சுமதி அம்மா தெரியுறாங்க, ராதிகா அம்மா, கேசவ பிள்ளை அம்மா அவர்கள் தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க, ஆனா எனக்கு அடியனுக்கு தெரியல. சரி, வள்ளி அம்மா அவர்கள் நான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் பார்த்துட்டேன். அதுக்காக தான் நான் இந்த இதுக்குள்ளேயே வந்தேன். இதுக்குள்ள வந்தேன். அமைச்சுவேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும். முடிஞ்சது. அம்மா கேக்குதுங்களா? அடியன் பேசுறது சுவாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. சிவாயனம் ஐயா. இப்போ பத்தி என்பது படிநிலைகளிலே வந்தது. இங்கே படிநிலை என்பது சிவபெருமான் நம்மளுடைய சைவத்தை பொறுத்த வரைக்கும் படிநிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிநிலை நம்மளுடைய சைவத்துல இருக்கு. நம்ம சைவத்தினுடைய தவங்கள் என்பது என்ன? சைவத்தினுடைய தவங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 படிநிலை தவங்கள் உண்டு சைவத்துல. 4 படிநிலை தவங்கள். அவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலைகள் தான் நம்மளுடைய பெருந்தவம். இந்த 4 படிநிலையில நிக்கிறது பெருசு இல்ல. ஆனா எதை நோக்கிதான் நம்ம நகரணும்? நம்மளுடைய நகர்வு எதை நோக்கி இருக்கணும்? ஞானம் என்ற படிநிலையை நோக்கிதான் இருக்கணும் நகர்வு. எப்படி 1ஆம் வகுப்புல சேர்ந்தாலும் நம்முடைய ஃபைனலுடைய நம்முடைய தாட் இந்த மேக்சிமம் படிப்பை குடிச்சிடணும்,
நாம வந்ததே வந்து நம்ம 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிக்கணும். அதை முடிக்கணும்ன்றதுக்காக இல்ல, நான் 1ஆம் வகுப்புலயே அமர்ந்து கொள்வேன் அப்படின்னு நினைச்சா அது சரியான ஒரு புரிதலா இருக்க முடியுமா? முடியாதுங்க. ஆமா, இருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய நினைப்பெல்லாம் வந்து மேல்நிலை இருக்கக்கூடிய ஞானத்தை நோக்கியே நகர்வு இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சரியிலே நின்றுவாங்க. பாத்துறீங்களா? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, நாங்க போனோமா கோவில்ல வந்து உழவாரம் செஞ்சோமா, அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, அது வேற இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் போவேன், உழவாரம் பண்ணுவேன், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் ஆனாலும் என்னுடைய உழவாரம் பண்ணுவேனே தவிர அதற்கு மேற்கட்ட நிலைகளுக்கு நான் செல்ல மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நிக்கிறோம்ல, அது சைவம் ஏற்பது இல்லை, அதை சைவம் ஏற்றுக்கொள்ள இல்லை. நீ நுழையிறதுக்கு நீ வந்து எதை எடுத்துக்கலாம், நீ எதையோ ஒண்ணு எடுத்துக்கலாம், ஆனா நுழைஞ்சு எங்க போய் நிக்கணும்? நீ நுழைய எங்க வேணாலும் நுழைஞ்சுக்கலாம், ஆனா எங்க போய் நிக்கணும்? ஞானத்துல போய் நிக்கணும். ஞானத்துல போய் நிக்காம நான் 4ஆம் கிளாஸ்லயே உட்காருவேன்னு சொன்னா அந்த மாணவனை இந்த பள்ளிக்கூடம் ஏற்றுக்கொள்வதில்லை. புரியுதுங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா இல்லைங்க, நாங்க கைலாய வாத்தியம் மட்டும் தாங்க வாசிப்போம், போவோம் டப்பா டுமில் அடிப்போம், கைலாய வாத்தியம் வாசிப்போம், அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க, அவ்வளவுதான், முடிச்சோமா, அதுக்கப்புறம் வந்துட்டே இருப்போம். நாங்க போவோம், நாங்க கோவில்ல வந்து இது உழவாரம் பண்ணுவோம், செடியெல்லாம் வெட்டுவோம், தண்ணி எல்லாம் அடிப்போம், விளக்கெல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவுவோம், வைப்போம், அதுக்கு மேல நாங்க போக மாட்டோம். அப்படிங்கிற ஸ்டாண்ட சைவம் கற்றுத்தரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் உள்ள நுழைஞ்சா ஞானம் என்ற நிலைக்கு நாம செல்ல வேணும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த சிலபஸ் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, நான் பாட்டு மட்டும் தான் பாடுவேன், அதுக்கு மேல நான் எதுவும் பண்ண மாட்டேன். சில பேர் பாத்தீங்கன்னா நாங்க வேள்விகள் மட்டும் தான் நடத்துவோம், நாங்க போவோம் கோயில் நாங்க எல்லா இடத்துக்கும் போவோம், வேள்வி நடத்துவோம், நாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவோம், அதுக்கு மேல நாங்க வேற அதை தவிர நமக்கு வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, அதுக்கு மேல போக மாட்டோம். சில பேர் பாத்தீங்கன்னா இல்லைங்க, நாங்க சித்தர்கள் இடத்துக்கு போவோம், எல்லாரும் போவோம், ஒரு மணி தியானம் மட்டும் பண்ணுவோம், உட்காந்து தியான மண்டபத்தை உட்காந்து நமச்சிவாய மந்திரமும் பஞ்சாக்கரமும் உட்காந்து சொல்லிட்டு நாங்க சாட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம். அப்படின்னா அதுவும் இங்க நாம சொல்லப்படல. நாம ஞானம் என்ற நிலைக்கு போகணும். நீ எந்த கோயிலையாவது நீங்க கோயில்ல உழவாரம் பண்ணி சரியை பண்ணிடலாம், கவனிங்க பிடிச்சோம், உழவாரம் பண்ணி சரியை பண்ணிக்கலாம். அது போல நாம வந்து தேவாரம் பாடலாங்க, தேவாரம் பாடலாம், எல்லாம் பண்ணி தேவாரம் பாடலாம். ஆமா, தேவாரம் பாடுறதும் கிரியை தான். தேவாரம் பாடுறதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிக்கலாம், உட்காந்து தியானம் பண்ணி யோகம் பண்ணிக்கலாம். ஞானத்துக்கு என்னதான் படிநிலை? ஞானத்துக்கு என்ன படிநிலை? ஞானத்துக்கு என்னதான் குறிப்பு? நாம என்ன எல்லாமே இறைவன் செயல், எல்லாமே அவர் கொடுத்தது, அவராலதான் எல்லாம் நடக்குது. நான் செய்யறேன்னு செய்யாம இருக்கிறது தான் ஞானம் அப்படின்றது என்னோட புரிதலுங்கய்யா. அனைத்தையும் சிவம் என்று மனசுல நிறுத்தி அவனை மட்டுமே வணங்கணுங்கிறது தாங்க ஞானம். அனைத்தையும் சிவமாக பார்ப்பது ஞானம். ஐயா, இறைவனை பற்றிய ஞான நூல்களை ஞான நூல்கள் படிப்பதும் கூட ஞானத்தின் சரியை தான். ஞான நூல்களை படிக்கிறோம் இல்லையா, எழில் ஞான பூசை, நம்ம இப்ப வந்து நம்ம தேவாரம் திருவாசகம் படிக்கிறோம்ல, அது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானத்துக்கு தான் நம்ம போகணும். நல்லா கவனிங்க, சரியை கிரியை யோகம் இதெல்லாம் என்ன தவம் சொல்லியிருக்கோமா? படிநிலைகள். ஆமாங்க ஐயா, எல்லாத்தையும் தவம்னு சொன்னோமா? எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இன்னைக்கு கட்டம் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து இதை விட்டுறேன், எனக்கு வேணவே வேணாம், உங்களை பார்க்க முடியலன்னா எனக்கு வந்து அந்த அமர்வே தேவையில்லைனால நான் வந்து மொபைல்லே வர்றேன். எனக்கு வந்து இதை நான் விட்டுறேன், சாமி மன்னிக்கணும். இதை ஜாயின் கேட்டு கொடுக்கணும், இங்க பாத்துக்கிறேன். இதையும் எங்களுக்கு கிளியரா கேக்குதுங்க ஐயா. நல்லா இப்ப நல்லா கேக்குது, இப்ப நல்லா தெரியுது. நினைச்சோம் இப்ப நல்லா தெரியும். உங்களை பாக்குறேன்னா எனக்கு சரி, இப்ப நல்லா பாக்குறேன். என்னமோ தவறு சாமி என்னை வந்து கொஞ்சம் அலக்கழிச்சு கொடுத்துட்டு அப்படி நடராஜன் ஐயெல்லாம் அவருடைய திருநீற்று பொழிவு, சுசிலா அம்மா அவங்க திருநீற்று பொழிவு, சுப்பா அம்மா எல்லாரும் எனக்கு ரொம்ப அருமையா தெரியுறீங்க. அவங்க கவிதா அம்மா எல்லாரும் அடியனுக்கு அவ்வளவு அருமையா, சுகந்தி அம்மா
அல்லி அம்மா எல்லாரும் அருமையா தர்றீங்க, ஜானகி அம்மா எல்லாருமே தர்றீங்க. நல்லது நல்லது, ஆகாது இந்த அப்போ நம்ம இது எல்லாத்தையும் தவம்னு சொன்னோமா? இந்த செய்தி சொல்வதற்காக தான் இன்றைய முழுவதும் காத்திருந்தேன். எல்லாத்தையும் தவம்னு சொல்றோமா? எது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது எல்லாத்தையும் தவம்னு சொல்றோமா? நீங்க பழைய படம் பாத்துறீங்களா? தவம் பண்ணுவாங்க முனிவர்கள்லாம், பாத்துறீங்களா? முனிவர்கள்லாம் தவம் பண்ணுவாங்க. உட்காந்து புற்று மரம் எல்லாம் வர்ற மாதிரி, புற்றெல்லாம் எலும்புற மாதிரி உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தவத்தை கலைக்கணும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய அசுரன் தவம் செஞ்சுட்டு இருப்பான், அவன் தவத்தை கலைக்கணும் என்ன பண்ணுவாங்க? புற்றை இடிச்சிருவாங்க, இடிப்பாங்க, ஏதாவது தொந்தரவு கொடுத்து இடிப்பாங்க. அது தேவர்கள்லாம் மழை வர வைப்பாங்க, காற்று வேகமா காத்தடிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க, பாத்துறீங்களா? டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. பண்றப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, என்ன ஆயிடும்? தவம் போயிடும். பாத்தீங்களா? இது எல்லாத்தோட பாத்தீங்கன்னா முனிவர் தவம் பண்ணிட்டு பாரு, தெரியாதனமா இடிச்சிருவாங்க, முதுகுல இடிச்சிருவாங்க. பண்ண உடனே அவருக்கு என்ன ஆயிடும்? எத்தனை யுகங்களாக நான் தவம் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னை இடித்து என் தவத்தை கலைத்ததினாலே உன்னை கல்லாக சாபம் அடிக்கின்றேன் என்று கையில இருக்கிற தண்ணி எடுத்து கல்லாக்கிறார். பாத்தீங்களா? பாக்கலையா? அப்போ எவ்வளோ பெரிய தவமா இருந்தாலும், நல்லா கவனிக்கணும், இதான் முக்கியமான செய்தி. எவ்வளோ பெரிய தவமா இருந்தாலும் கோபம்னு ஒண்ணு வந்துட்டா அந்த தவம் 0 ஆயிடும். காமம்னா தேவையற்ற காமம். காமம்னா அதுக்காக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய காமம் முறையானதுதான், அது தவறு இல்லை. முறையற்ற காமம், அந்த கோபம் வந்துட்டாலோ முறையற்ற காமம் வந்துட்டாலோ இல்ல அப்பாடா ஏன்டா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கோம், இவ்வளவு காலமா உட்கார்ந்து இருந்தும் சாமிய பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு சலிப்பு என்றது வந்துட்டாலோ, கோபமோ சலிப்போ காமமோ இவைகள்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டா நாம் செஞ்ச தவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கலைஞ்சு போயிருங்கய்யா, ஒண்ணும் இருக்காது, 0 ஆயிடுச்சு. பலன் எல்லாம் போயிருங்க. செஞ்ச தவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச தவம் எல்லாம் 0 ஆயிடுச்சு. நாம கோபப்பட்டாலோ இல்ல தவறான காமப்பட்டாலோ இல்ல சலிப்பு அடைந்தாலோ நாம எவ்வளோ பெரிய பல யுகங்களாக செய்த தவங்கள் கூட 0 ஆயிடும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னா, நாம எப்படி தவம் செய்யறது அப்படின்னு கத்துக்கிறத விட என்ன செஞ்சா தவம் 0 ஆயிடும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம்னா சிறப்பு. நான் சொல்றது கேக்குதுங்களா? நான் எப்படி தவம் செய்யறதுன்னு கத்துக்கிறத விட எவ்வளவு தவம் நான் செஞ்சா என் தவம் 0 ஆகாம பாதுகாக்க முடியும் அப்படின்னு. இப்போ ஒரு பானை இருக்கு, பானையில அடியில ஒரு ஓட்டை இருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓட்டை, சரி ஓட்டை போது ஒன்னும் பிரச்சனை. பானையில தண்ணி சேராதுங்கய்யா, நிக்காது. நான் ஊதுற தண்ணியெல்லாம் வீணா எவ்வளவு நாள் சேராது? அந்த ஓட்டை அடைக்கிற வரைக்கும் சேராது. இல்ல எவ்வளவு நாள் சேராது? அது ஓட்டை அடைக்கிறத விட்டுருங்க, நீங்க தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க, ஓட்டை நீங்க கண்டுக்கிறது இல்ல, தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க, எவ்வளவு நாள் அந்த பானை சேராது? எத்தனை காலம் செஞ்சாலும் சேராது, கோடி யுகங்கள் செஞ்சாலும் சேராது. புரிஞ்சுதுங்களா? அது போல நாம தவங்கள் கோடி யுகங்கள் செஞ்சாலும் கை கூடாது. புரியுதுங்களா? நாம தவங்கள் கோடி யுகங்கள் செய்தாலும் கை கூடாது. என்ன கவனிங்க, இப்ப பானையில ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டேன். நான் பானையில ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஓட்டையை நான் அடைச்சிட்டேன். இப்ப ஒரு இதை வச்சு அடைச்சிட்டு இப்ப நான் தண்ணி எதுவும் ஊத்தல, ஓடி ஓடி இறைச்சு ஊத்தல, அந்த பானைக்கு பக்கத்திலேயே உட்காந்துட்டேன். வருஷத்துல ஒரு 2 நாளாவது மழை பெய்யாது? நிறையாதுங்க ஐயா, நிறைஞ்சிருங்க ஐயா.
பானை நிறைஞ்சிருக்கு. வருஷத்துல 2 நாளாவது மழை பெய்யாது, இல்ல வருஷத்துல 4 நாளாவது மழை பெய்யாது, கண்டிப்பா மழை பெய்யும். அப்போ நான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டையை அடைச்சிட்டு நான் ஊத்தவே தேவையில்லை, அது பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே போதும், மழையே என்னுடைய பாத்திரத்தை நிறைத்து விடும். வான்மழையே என் பாத்திரத்தை நிறைத்து விடும். இந்த செய்தி சொல்வதற்காக தான் காத்திருந்தவங்க, யாரையும் பார்க்க முடியல, வாங்கிக்க முடியல. ஒரு நிமிஷம் நான் இதுக்குள்ள ஒரே ஒரு நிமிஷம். சொக்கநாதா. நான் என்னுடைய பாத்திரத்தை அடைப்பதற்காக நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய பாத்திரத்தினுடைய ஓட்டைகளை அடைத்தாலே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கேக்கலீங்க ஐயா, ஒண்ணு கேக்கலீங்க, வீடியோ தெரியலீங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா, கேக்குதுங்க. ஒரு நிமிஷம் நான் என்னுடைய லேப்டாப்ல இருக்கிற வெளியே வந்துடுறேன். சிறப்பு. இப்போ நாம அந்த பாத்திரத்தினுடைய நீரை நிரப்புவதற்காக எங்கேயும் ஓடல, பாத்திரத்தினுடைய ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டு நம்ம இயல்பா உட்கார்ந்து இருந்தோம். நம்ம பெரிய தவங்கள்லாம் ஓடி ஓடி இறக்கிறதுக்கு பேர் என்னது? தவம்னு சொன்னேன். ஓடி ஓடி இறக்கிறதுக்கு பேரு தவம். பாத்திரத்தினுடைய ஓட்டை அடைக்காம கோடி யுகங்களாக ஓடி இறைத்தாலும் தவம் நிறைவுறாது. அது போல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கோபங்களை விடாம, நான் கோபங்களை மட்டும் நான் என்ன பண்றேன், கோபப்பட மாட்டேன் மட்டும் நினைச்சு நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா உங்க பானை தானா நிறைஞ்சிருங்க ஐயா. ரொம்ப கஷ்டமான டாஸ்க். நான் தேவையற்ற காமம் கொள்ளாம என் பானைய பத்திரமா பாத்துக்கிட்டேன்னா நான் தவம் செய்ய தேவையில்லை, இல்லறமே தவமாக மாறும். நான் தனியா காட்டுல போய் உட்கார்ந்து தவம் செய்ய தேவையில்லை. நான் காட்டுல உட்கார்ந்து பல யுகங்களாக அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படியே புற்றெல்லாம் எடுக்கின்ற அளவுக்கு தவம் செய்ய தேவையில்லை. அந்த தவம் கூட ஒரு நாள் ஓட்ட விழுந்து எல்லாமே 0 ஆயிடும். ஆனா கோபம் என்ற ஓட்டை அடைச்சிட்டு என்னுடைய இல்லற தர்மத்தை செய்தாலே போதும், என்னுடைய தவ வாழ்வு நிறைவடைந்து விடும் என்று சொல்வதுதான் நம்முடைய சமயம். நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கவனிங்களேன். என்னன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏங்க போய் சரியை பண்ணுங்க, போய் கிரியை பண்ணுங்க, போய் யோகம் பண்ணுங்க, அப்பதான் சிவபெருமானை அடைய முடியும் அப்படின்னு எல்லா இடங்களையும் சொல்லித்தராங்க. ஆனா யாருமே சொல்லித்தரல ஓட்டையை அடைங்க, கோபப்படக்கூடாதுங்க, அதுதாங்க பெரிய தவம். நீங்க தேவையற்ற காமம் கொள்ளக்கூடாது, அதுதான் பெரிய தவம். எப்ப பார்த்தாலும் சலிப்படையாதீர்கள், அதுதான் தவம். இது செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுல சும்மா குத்த வச்சு நீங்க நமச்சிவாய மந்திரம் கூட சொல்ல வேணாம், நான் கோபப்பட மாட்டேன், தேவையற்ற காமம் கொள்ள மாட்டேன், சலிப்படைய மாட்டேன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தாலே என்ன ஆயிடும், நம்முடைய தவ வாழ்வு முழுமையடைந்து விடும். அதனால இது மூணையும் சேர்த்து செய்யறது கஷ்டம், சலிப்படையாம இருக்கிறது கஷ்டம், நாம முறையற்ற காமம் கொள்ளாம இருக்கிறதும் கஷ்டம். நாம அப்ப இது 3ல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கலாம். சரி, எல்லாருனாலையும் கடைபிடிக்க முடியாது, எல்லாருக்கும் வர்றது கோபம். முறையற்ற காமம் வருமானம் அதுவும் சொல்ல முடியாது, எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. முறையற்ற காமத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. அது போல சலிப்பு இல்லைங்க, நாங்க சாமியை நாங்க சலிக்காம வணங்கிவோம், சரி ஓகே. ஆனா கோபம் என்பதுதான் நம்முடைய பெரிய. அப்போ இன்னையில இருந்து ஒரு விஷயம், நீங்க என்னடா இப்படி சொல்றானே நினைக்க வேண்டாம். நீங்க சரியா பண்ணுங்க, பண்ணாம பண்ணாலும் போங்க, கிரிய பண்ணாலும் பண்ணுங்க,
பண்ணாம பண்ணாலும் போங்க. ஞானம் யோகம் பண்ணாலும் பண்ணுங்க, பண்ணாம பண்ணாலும் போங்க, ஞானத்துக்கு போனாலும் போங்க. ஆனா கோபம் மட்டும் படாதீங்க. ஐயோ அந்த கர்மம் தான் அடிக்கடி வந்துருது, என்னையா பண்றது? வரும். வந்த உடனே ஐயோ கோவப்பட்டமே, சரி இனிமே கோவப்பட வேண்டாம். நம்ம கோவப்பட்டனால யாருக்கு பாதிப்பு, அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுடலாம். சாரி கேட்டுருவோம். போய் நம்ம கோவப்பட்டனால ஒருத்தவங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்ல, அதுக்கு பராய்ச்சித்தமா அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கோபம் என்ற கொழுந்து எழும்போது அதை வெட்டி எரிகின்றதுதான் உங்களுடைய சரியையே. நீங்க நினைக்கிறீங்க கோயில்ல தேவையில்லாத செடி வளர்றதை வெட்டுறது பேரு வெளிச்சரியை தான். உள் சரியை என்பது தேவையில்லாத எண்ணங்களை வெட்டி எறிகிறது தான். தேவையில்லாத எண்ணங்களை வெட்டி உள்ளுக்குள்ள வெட்டி எறியாம வெளியில வெட்டிக்கிட்டே இருந்தா ஒரு நாளும் அவன் வரப்போறது கிடையாது. ஆனா அதை செய்ய செய்ய உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குன்ற எண்ணம் கொடுப்பான், அதுதான் முக்கியம். நீங்க போய் கோவில்ல தீபம் போட்டாலோ, கோவில்ல நீங்க கூட்டினாலோ, வளைகிடுதல், மெழுகிடுதல், பூச்சொரிதல் என்று பல சரியை தொண்டுகள் செய்யும் போது உள்ளுக்குள்ள உள்ளின்று உணர்த்துவான் பெருமான். ஆனா அங்கேயே அடிப்படை சண்டை. எங்க சரிகையிலேயே இந்த பாத்திரத்தை நான் வளர்க்கிறதா, அந்த பாத்திரத்தை நீ வளர்க்கிறதா, அர்த்த மண்டபத்தை நீ கூட்டுறதா, நான் இது வெளிப்பிரகாரத்தை நான் கூட்டுறதா, 15 வருஷம் இது சர்வீஸ் இருக்கிற நான் தான் அர்த்த மண்டபத்தை சரி பண்ணுவேன், உள்ளுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தெல்லாம் நான் தான் கழுவுவேன், நீ இப்பதான் வந்திருக்க, நீ இதை கழக்கூடாதுன்னு சொல்லி சரியை பண்ற இடத்துலயும் கோபமும் சலிப்பும் அந்த செய்திகள்லாம் வச்சுட்டா ஓட்ட பாத்திரத்துல 1.5 வருஷம் தண்ணி ஊத்துறதுக்கு சமம். ஒரு நாளும் நிறைய போறது இல்ல. புரியுதுங்களா? அடியேன் வலியுறுத்துவது எதுன்னா, நீங்க தவத்தை கற்றுக்கொள்வதை விட தவத்தை எப்படி முழுமையடைய செய்யலாம் என்ற வழிமுறை கத்துக்கொள்றதுதான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? சரியை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கிரியை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், யோகம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், கோபப்படாம இருங்கன்னு சொல்றேன், முறையற்ற காமம் இல்லாம இருங்கன்னு சொல்றேன், தேவையில்லாத சலிப்படையாம இருங்கன்னு சொல்றோம். யாராவது சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, பாத்துறீங்களா? சில பேர்த்துக்கு நம்மளே அறியாம என்ன ஆகும், என்னடா என்னைக்கும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, இருக்கக்கூடாது எவ்வளவு என்னைக்குமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, எப்படி இவன் சந்தோஷமா இருக்கா? சாமி உனக்கு கண்ணு இல்லையா? இவனை போய் சந்தோஷமா வச்சிருக்கி அப்படின்னு போய் சாமி கிட்ட வேண்ட மாதிரி சில பேர்த்துக்கு பக்கத்துல இருக்கிறவன் சந்தோஷமா இருந்தாலே சகிக்காது. காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் என்று சொல்லுகின்ற இந்த அறுவகை ஓட்டைகளை அடைப்பதுதான் தவத்தினுடைய மிகச்சிறந்த பயன். இந்த 6 ஓட்டையை அடைக்காம நீங்க எவ்வளவு பெரிய தவங்கள் இல்லைங்க. இன்றைய தினம் ஒரு போஸ்ட் அடிக்கிறது, இன்றைய தினம் 7527வது சரியை கோயில்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை மிகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுல சாமி கிடையாது. எனக்கு 7524 தடவை கோபம் வந்தப்ப அதை நான் கட் பண்ணி எங்க அப்பன் பேர சொல்லி நான் கட் பண்ணி நின்னேன்னு சொல்வதைத்தான் சிவபெருமான் அங்க ஏத்துக்குவான். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? நாம பானையில தண்ணி நிரப்ப எல்லாரும் கத்து கொடுத்தாங்க, அடியேன் பானையில தண்ணி நிரப்ப கத்து கொடுக்கல. பானையில ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டு நீ தண்ணியில நிரப்ப வேண்டாம், பக்கத்திலேயே உட்காந்துக்கோங்க, அதுவா நிரம்பும். ஒரு மழை அல்ல. அதனால நம்மளுடைய பானை ஓட்டைகள் என்பதுதான் அறுவகை நோய், நம்ம ஆன்மாக்குரிய அறுவகை நோய். இந்த அறுவகை நோய் வழியா நான் ஊத்துற எல்லாமே வெளியில போயிடும், நான் செஞ்ச தவம் எல்லாம் வெளியே போயிடும். அது செய்யாம இருந்தா போதும். கோவப்படாம இருப்போமா? கோவப்படாம இருக்கலாமா? சரி, அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா வாழ்த்துவோமா? நல்லா இருப்பா சாமின்னு வாழ்த்துவோமா? யார் பொருளுக்கும் ஆசைப்படாம இருப்போமா? சலிப்படையாம இருப்போமா? யாராவது கேட்டா இருக்கிறத கொடுப்போமா?
இந்த செயல்கள் தான் சரியை, இந்த செயல்கள் தான் கிரியை. இந்த செயல்களை செஞ்சா சரியை நம்பிடும். இது செய்யாம நான் கோவில்ல மட்டும் போய் நான் பண்ணேன் அப்படின்னா அது ஓட்டை குடத்திற்கு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுவதற்கு சமம். நிறைஞ்ச மாதிரி இருக்கும், நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? சர்ன்னு அப்படியே 0 ஆயிடும். பாத்துறீங்களா? தண்ணி ஊத்துறோன்னு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே ஒலிக்கணும் அப்படி. அது மாதிரி சரியை பண்றப்ப எப்படி இருக்கும்? ஆஹா, நான் தான் நாவுக்கரசரு, என்ன மாதிரி சரியை செய்து விட முடியுமான்னு கோயிலை சுத்தி அதை போட்டு வெட்டி வீழ்த்தி எல்லாம் சமதளப்படுத்தி எல்லாம் பண்ணி அந்த வண்டியில ஏறி வீட்டுல இறங்கின உடனே என்ன ஆயிடும்? அது வரைக்கும் தான் அந்த குடத்துல தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி சர்ன்னு போயிட்டு வீட்டுக்காரர் மேல எரிஞ்சு விழுகிறது, மாமியார் மேல எரிஞ்சு விழுகிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க மேல எரிஞ்சு விழுகிறது, எல்லாரு மேலயும் எரிஞ்சு விழுந்தோம் அப்படின்னா நம்ம ஊத்தின தண்ணி போயிடுச்சு. அது பெருமான் கேட்பது இல்லை. அந்த மாதிரி தவங்களை உங்களுக்கு நான் சொல்லி தரல. இருக்கிறதுல கடினமான தவம் இதுதான். 8000 யோகம் செய்திடனும் கண்ணார் அமுதனை கண்டதில்லை அப்படின்றார். யார் சொல்றா? 8000 யோகம் செய்திடனும் கண்ணார் அமுதனை கண்டதில்லை. திருமூலர் சொல்றார். திருமூலர் திருமந்திர சொல்றாரு, நீங்க 8000 தவம் செஞ்சாலும் சரி கண்ணார் அமுதனை காண முடியல. எத்தனை கோடி யுகம் உட்காந்து மூச்சு அடக்கி காத்தடக்கி வாசி யோகம், அந்த யோகம், இந்த யோகம், கர்ம யோகம், அதுக்கப்புறம் சக்கர யோகம், நவகிரக யோகம், அந்த யோகம், இந்த யோகம், என்னத்தை தலையில செஞ்சாலும் கண்ணார் அமுதனை கண்டதில்லை. நீங்க உடம்பையே எலும்பெல்லாம் உடைச்சு சதையெல்லாம் கிழிச்சு விறகா வச்சு எரிச்சாலும் என்பே விறகாய் எரித்திடினும், எலும்ப சாமிக்கு உடம்ப வச்சு எடிச்சாலும் இறைவனை காண முடியல. அன்பில்லாதவரை இறைவன் ஒரு நாளும் காண்பதில்லை என்றார். ஆக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது படிநிலை. இந்த படிநிலையினுடைய தொகுப்பு தான் என்னது? இந்த படிநிலையினுடைய தொகுப்பு தான் பக்தி. ஆனா இந்த படிநிலையின தொகுப்புக்கு நாம கவனிங்க, சரியினா தேவையில்லாத வெட்டுறது, அழுக்க கழுவுறது. அது கோவில்ல இல்ல, உள்ளத்துல இருக்கிறதையும் சேர்த்துக்கணும். கோவில்ல இன்னைக்கு ஒரு நாள் உழவரம் பண்ணிட்டு அடுத்து நாங்க இந்த கோயிலுக்கே போக மாட்டேன்னா திரும்ப என்ன ஆகும்? முளைக்கத்தான் செய்யும். தேவையில்லாத முள் செடி திரும்ப அது மாதிரி மனசுல தேவையற்ற கலைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் உளவாரம். கிரியை, சிவபெருமானை பற்றிய செய்திகளை மனசுல. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஞானம்னா என்னன்னு சொன்னோம்? சரியை, கிரியை, யோகம் மூணையும் படிச்சோம்ல. இது மூணையும் அப்ளை பண்ணாதான் ஞானம். நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்க வீட்டம்மா இருக்காங்கல்ல, அது நல்ல வேலை எங்க வீட்டம்மா இன்னைக்கு வரல. எங்க வீட்டம்மா இன்னைக்கு இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. எங்க வீட்டம்மா பாத்தீங்கன்னா எந்த சமையல் குறிப்புனாலும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. உட்காந்து பக்கம் பக்கமா ஏதாவது புது ரெசிபின்னு வச்சுக்கோங்க, உடனே போய் அப்படியே கடன்னு எழுதுறது. அப்படி அது வேணும், இது வேணும், எப்படி செய்யறது எல்லாத்தையும். நான் சொல்ல யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது, இங்க இப்பெல்லாம் யூடியூப்ல நீங்க எப்ப தட்டினாலும் வந்துக்கணும், எதுவுமே எழுத தேவையில்லை. யூடியூப்ல எப்ப தட்டினாலும் வந்துடும் இல்ல. நான் சொல்றது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட எத்தியோப்பியா வருவாங்க, என் கூட உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த டிவியில வர சமையல் குறிப்பெல்லாம் நோட்டு போட்டு பார்த்தா 3 நோட்டு நம்பிருச்சு. நான் சொல்லுவேன், அம்மா 3 நோட்டு நம்பிருச்சு, அதுல ஒரு ரெசிபியாவது எனக்காவது வச்சிருக்கியா நீ? அதே குழம்பு, அது எதையாவது ட்ரையாவது பண்ணிருக்கியா நீ? ஆமா, இங்க எல்லாம் கிடைக்குது. உடனே எங்க வீட்டம்மா, இங்க எல்லாம் கிடைக்குது, அப்படியே நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்க வாங்கி கொடுத்துருப்பாருங்க சொன்ன உடனே, ஓகே நம்மளும் தப்புதான் பண்றோம் போல, ஒருவேளை தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டா சூப்பர் ரெசிபி வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி அடிக்கிறேன். திரும்ப இந்தம்மா ஏதோ ஒண்ணு செய்யறேன்னு சொல்லி இதை ஒண்ணு பண்ணி அதை ஒண்ணு பண்ணி கடைசியில அது என்னமோ மாதிரி என்னம்மா இப்படி பண்ணிருக்கேன்னு, இப்படி பண்ணேங்க, அவங்க இப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் பண்ணேன்,
என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி ஆகி போச்சுன்னு. நான் சொன்னேன், அம்மா தயவு செய்து 3 நோட்டையும் நல்ல காவிரி ஆத்துல தண்ணி நல்ல 18 படி போறப்போ தலையை சுத்தி எரிஞ்சிரு. தயவு செய்து இனிமே அந்த நோட்டெல்லாம் யூஸ் பண்ணாத, உனக்கு தெரிஞ்சதை பயன்படுத்து. அது மாதிரி மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எழுதிக்கிட்டே இருக்கு. சரியை பண்றது, கிரியை பண்றது, யோகம் பண்றதுன்னு பண்ணி அதை எதுவுமே வாழ்க்கையில அப்ளை பண்ணலன்னா அது 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 எதுக்கு கன்றாவி 3 நோட்டை எழுதிக்கிட்டு, அந்த 3 நோட்டை எதுக்கு எழுதிக்கிட்டு, அந்த 3 நோட்டை எழுதி என்ன பண்ணிடலாம், தலையை சுத்தி அப்படியே 18 படியில ஆத்துல அழகர் இறங்குறப்ப போட்டுற வேண்டியதான் தண்ணிக்குள்ள. தப்புன்னு போட்டு வந்துட வேண்டியதான். அது போல சரிகை கிரியை யோகம் என்பது தம் வாழ்விலே நிலை கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு அருமை அருமை. கற்ற மாதிரி அதனோட இதுல நின்னு நம்ம வாழணும். ஆமா, நீங்க நிக்கலன்னா படிச்சது வேஸ்ட். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில், இருக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி படிக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கிறதுக்கு பேரு ஞானம் அல்ல. நம்ம படிக்கிறோம், அது வாழ்க்கையில நிகழ்த்தினாதான் அது ஞானம். ஞானம் என்பது தனி படிப்பினை அல்ல. ஞானம் என்பது தனி படிப்பினை அல்ல. திருவாசக நூல் படிப்பது ஞானத்துல சேரும், ஆனா ஞானத்தில் சரிகை தான். கவனிங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. திருவாசகத்துல நான் படிக்கிறது ஞானத்தில் சரியை. நான் திருவாசகத்துக்கு அர்த்தமே புரியாம நான் சாட்டுக்கு 51 பதிகத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தேன், அது பேர் ஞானத்தில் சரி. ஓகே, இந்த புள்ள ஞானத்துக்கு வந்துருச்சு. பூம்பழம், ரஸ்தாலி, வெத்தலை பாக்கு இதெல்லாம் விட்டு எங்க வந்துருச்சு, திருவாசத்துக்கு வந்துருச்சு. 51 பதிகம் படிக்கவா இல்ல திருக்கோவையா சேர்த்து படிக்கவான்ற அளவுக்கு இதுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிச்சு. குட், வெரி குட். அப்ப ஞானத்தில் சரியை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன நினைக்குது, புரிஞ்சுக்கணும்னு நினைக்குது இல்லையா, நினைச்சு இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. அது பேர் ஏதாவது, அது புரிஞ்சுக்கவும் செய்யுது, அதை வாசிக்கவும் செய்யுது. வாசிக்குது புரிஞ்சுக்குது, வாசிக்குது புரிஞ்சுக்குது, அது பேர் கிரியை, ஞானத்தில் கிரியை. சரி, புரிஞ்சிருச்சு, இப்ப வாசிக்கல, புரிஞ்சதை அப்படியே மனசுல வச்சிருக்கு. ஆகாகா, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. சிவபெருமான் நமக்காக பஞ்சபூதங்களை விரிச்சு வச்சிருக்கானாமே. எதுக்காகன்னா நம்மளுடைய ஆன்ம மலர்வதற்காக, நம்ம ஆன்ம மலர்வதற்காக பறிச்சு வச்சிருக்கானாமே. இந்த மண்ணை பாக்குறப்பன்னா அம்மா சண்முகசுந்தரியம்மா மியூட் பண்ணிக்கலாம் சாமி, மியூட் பண்ணிக்கணும்மா. அப்போ நாம எங்க விட்ட திருவாசக பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. மண்ணை பார்க்கும் போதெல்லாம் இந்த மண்ணு நமக்காகத்தான், இந்த உலகம் நமக்காகத்தான், நீர் நமக்கு, இது எல்லாமே படைச்சது நம்முடைய உணர்வுக்குள்ள கலந்து நம்முடைய ஆன்ம அறிவு வளர்ந்து மலர்ந்து வருவதற்காகத்தானே அப்படின்னு அந்த நினைப்பை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது பேர் ஞானம், சரியின் ஞானம். முதல்ல திருவாசகம் படிக்கிறது சரி, ஞானத்தில் சரியை. படிச்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிறது ஞானத்தில் கிரியை. புரிஞ்சதை அசைப்போட்டு பார்க்கிறது ஞானத்தில் யோகம். சரி, இனிமே என் கால் மண்ணுல விழும்போது நப்பனுடைய கருணையை நான் நினைப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய காலில் மண் துகள் படும் போதெல்லாம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றின்னு கடைக்கண்கள்ல கண்ணீர் பெருக, ஒவ்வொரு மண் துகளும் எனக்காகவா படைச்ச பெருமானே, இந்த காத்து எனக்காகத்தானா, இந்த நீர் எனக்காகத்தானா, இந்த மலை எனக்காகத்தானா, இந்த சொந்தங்கள் எனக்காகத்தானா, இதெல்லாம் உன்னை அடையிறதுக்காக பெருமானே, உன்னை பற்றி அறிவதற்காக எனக்கு கொடுத்த பேர் உபகாரமா பெருமானே அப்படின்னு நினைச்சு கண்கள்ல நீர் பெருக்குனா ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானம் வருவது பெருசு இல்ல. ஐயோ ஆனந்த் சொல்றப்போ திருவாசகர் ஐயோ நல்லா சொல்றானே, ஆகா அன்போட இருக்கணும்னு சொல்லி மொபைல் போனை கட் பண்ண உடனே யார் அதை பண்றது அப்படின்னு தன்னுடைய ஒரிஜினாலிட்டிக்கு மாறி திரும்ப கோபத்துக்கும் திரும்ப நம்மளுடைய
அந்த காம குரோத லோப மத மோக மாச்சரியம் என்று சொல்லுகின்ற 6 வகை நோய்க்குள்ள நாம போயிட்டோம்னா ஓட்ட விழுந்த குடம்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது, நீங்க திருவாசகம் படிங்க, படிக்காம போங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்காம போங்க. நம்மளுடைய இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல நீங்க கரகத்தை எடுங்க, கரகத்தை எடுக்காம போங்க. நீங்க செய்யுங்க, செய்யாது போங்க. எங்களுக்கு திருவிழா நடத்தியே ஆகணும்ன்ற மாதிரி நீங்க திருவாசகம் படிங்க, படிக்காம போங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்காம போங்க. ஆனா அன்பு என்ற அந்த 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 களிமண் எடுத்து நம்மளுடைய கோபம் என்ற இடத்துல எல்லாம் பூசி அடைச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க திருவாசகம் படிக்காமலே உங்க பானை நிறைஞ்சிரும். திருவாசக அர்த்தம் புரியாமலே உங்க பானை நிறைஞ்சிரும். திருவாசகம் சொன்ன அந்த நிலத்தை நீங்க வாழ்வியல்ல அடைக்காமலாவே உங்களுக்கு பானை நிறைஞ்சிரும். அதனால அதை நீங்கள் செய்ய வேண்டும். டும் டும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் செய்யணும். மிதெல்லாம் செய்ய தேவையில்லை. இது எந்த இடத்தையும் சொல்லி தர மாட்டாங்க. இது எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க படிங்க, புத்தகம் வாங்குங்க, நாங்க 20 ரூபாய்க்கு தர்றோம், நாங்க 2 ரூபாய்க்கு தரோம், நாங்க 30 ரூபாய்க்கு தரோம், நீங்க உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறோம், நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றோம், நாங்க 51 பதிகத்துக்கு சுத்தமா எக்ஸ்பிளைன் பண்றோம், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்படியாக்கும், உங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் தரோம், ஆச்சாகம் பூச்சாக்கும் எல்லாமே சொல்லலாம். ஆனா கோவப்படாதீங்க. நீங்க அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. அதுதான் இறைவனை அடைகின்ற பெருவழி. அன்போடு இருங்க அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. நாம மட்டும் அதை சொல்றோம். அதனால அடியவர் பெருமக்கள்கிட்ட அடியேன் கேட்டுக்கொள்றது என்னன்னா, இந்த திருவாசனைக்கு வந்துட்டு நீங்க அடுத்த திருவாசனைக்கு வராம கூட போயிடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ அடுத்த திருவாசனைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இந்த திருவாசனையில நீங்க எடுத்துட்டு போற ஒரே கருத்து, நான் கோபப்பட மாட்டேன். அப்படி கோபம் வந்தாலும் அத அடுத்த முறை படாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? முயற்சி பண்றேன். அடுத்த வாழ்த்துறேன். அடுத்தவங்க சந்தோஷப்பட்ட வாழ்த்துறேன். நான் யார் பொறுத்து ஆசைப்படாம இருக்கேன், முறையற்ற காமம் இல்லாம நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க மனசுல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நீங்க இந்த திருவாசக சிந்தனைக்கு அப்புறம் நீங்க வராம போயிட்டா கூட அதுதான் இந்த திருவாசக சிந்தனைக்கு நீங்க தருகின்ற பெரிய பரிசு. புரியுதுங்களா? அதனால இந்த ஒரு அமர்வுக்கு வந்தா கூட போதும். இந்த ஒரு அமர்வினுடைய வார்த்தைகளை காதுல நம்ம விட்டுக்கிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை. சிவபெருமானை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. கோபப்படாம இருந்தா, அன்போட இருந்தா. நான் சிவபெருமான முழுசா தெரியும், ஆனா பாக்குறவங்க எல்லாம் சபிப்பேன், எனக்கு யார் மேலேயும் அன்பே வரலாம், ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரமும் தலையில படிச்சு குடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தும் எனக்கு யார் மேலேயும் அன்பு வரலன்னா சிவபெருமான் அதை ஏத்துக்கல, வேண்டான்ற, நீ அவுட்ன்றார் சாமி. எப்படி நான் பல யுகங்களாக தவம் செய்தது ஒரே ஒரு கோபத்துல 0 ஆகுதோ, அது போல பல யுகங்களாக செய்ததெல்லாம் ஒரு கோபத்துல போயிடும். கோபப்படாம இருசாமின்னு சொல்றார். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாகி இருப்பதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாம் அது மாதிரி அன்புதான் சிவம்னு சொல்றாங்க. அன்பை தவிர அன்பு சிவமும் ரெண்டும் வேற வேறன்னு சொல்லக்கூடாது. அன்புதான் சிவம், சிவன் தான் அன்பு. இதுதான் தாரக மந்திரம். இந்த அதனாலதான் நாம என்ன சொல்றோம்? சரியைனா அன்பு நிலை 1, கிரியைனா அன்பு நிலை 2, யோகம்னா அன்பு நிலை 3, ஞானம்னா அன்பு நிலை 4. இந்த அம்மா கல்யாணம் முடிச்சிருச்சு, வீட்டுக்காரர் கூட வந்துச்சு, எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்காரோட அன்பா இருக்காங்க. வீட்டுக்காரரு ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுற கொஞ்சம் காசு கஷ்டப்படுற கஷ்டப்பட்ட உடனே, அம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கடினமா இருக்கு, ஒரு 3 மாசம் வேலை இல்லாம இருக்கு, அந்த வலையில மட்டும் கொஞ்சம் கழட்டி கொடுத்தேன்னா என்ன பண்றான், ஒரு 3 மாசம் கழிச்சு நான் அந்த வீட்டு கொடுத்துட்றேன், கொஞ்சம் வீட்டு சிரமமா இருக்கு தாயி, அத குடும்பம் அப்படின்னு. அட போடா, நானு எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன், 3 மாசம் கழிச்சு நீ நல்லா பொழைச்சேன்னா ஒரு போனை போடு,
வந்து பாத்துக்கிறேன். இந்த நகையை கேட்கிற வேலை இந்த சோழிய கிட்ட வச்சுக்கவே கூடாதாக்கம் அப்படின்னு சொன்னா அன்பு நிலை 1ல இருக்காங்கன்னு அர்த்தம். வீட்டுக்காரரு கேட்ட உடனே இந்தாப்பா இதாயா உனக்கு இல்லாமையா அப்படின்னு நீ அப்படின்னு கழட்டி கொடுத்து நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி கொடுத்தாங்கன்னா அன்பு நிலை 2வது. இது ஆண்களுக்கும் பொருந்தும். நான் அதுக்காக நான் இது பெண்களை நான் சொல்றேன்னு சொல்ல வேண்டாம். ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ஆண்களும் உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மாசம் கழிச்சு ஒண்ணும் கிடைக்கல, இன்னும் நிலைமை மோசமா போகுது இல்ல. 3 மாசம் கழிச்சு ஒண்ணும் கிடைக்கல, இன்னும் நிலைமை மோசமா போகுது. நான் வீட்டுல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மாதான் இருக்கேன், நானும் வேலைக்கு போறேனே, போய் நம்ம 2 பேரும் ஆளும் பேருமா வேலை பார்த்து நம்ம வீட்டோட கஷ்டத்தை அடப்பமேன்னு சொல்லி இந்த அம்மா திரும்ப அந்த வேலைக்கு இறங்குது பாருங்க. அன்பு நிலை 3. அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனையா, இன்னும் நம்ம நின்று சமாளிப்போன்னு அறநிலையில நின்று அவர்களுக்கு உதவி தர்றாங்க. யாரும் பண்ணிருக்காங்க. அந்த வையம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. பண்ணிட்டாங்க, நல்லது. அப்போ அன்பு நிலை 4 என்பது 2 பேருக்குள்ள அப்புறம் நல்லா வந்துருவாங்க. பல காலம் கழிச்சதுக்கு அப்புறம் நல்லா கோடீஸ்வரன் ஆகி இந்த நட்சத்திர ஜன்னலில் வான வெட்டி பாக்குது சிறகை விரித்து பரப்போ அப்படின்ற மாதிரி தள்ளுன்னு ஒரே பாட்டுல பணக்காரனை வந்ததுக்கு அப்புறம் கூட பழைய நினைப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு, அம்மா எனக்காக நீ கொடுத்தியே, எனக்காக நீ வேலைக்கு வந்தியே, எவ்வளவு கஷ்டப்பட்டமா அப்படின்னு 2 பேரும் அந்த பழைய வாழ்க்கை பண்ணதை அசை போட்டு 2 பேரும் அந்த கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த அன்பை பரிமாறிக்கிட்டு, இப்ப அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்கிற அந்த காலம்தான் அன்பு. அது மாதிரி சிவபெருமானுக்காக முதல்ல அவன் கோயிலுக்கு போறது அன்பு நிலை 1. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கோபப்படக்கூடாதுன்னு சொன்னாங்களே, என் கோபத்தை விட்டு தர்றேன் அப்படின்றது அன்பு நிலை 2. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் கோபம் வருது, அதுக்காக நான் என்னையே இழக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்மளையே இழந்து அந்த 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 நிலையை நம்ம மெயின்டைன் பண்றோம்ல, அது அன்பு நிலை 3. இது 3 கிடைச்சதுக்கு அப்புறம் ஆகா எங்க அப்பனுக்காக நான் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன் நான் நினைச்சிருக்கிறது அன்பு நிலை 4 என்று சொல்லுகின்ற இந்த நிலைப்பாடுகளைத்தான் பெருமான் வேண்டுகின்றான். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நான் தெரியல, நான் உள்ள போவேனான்னு தெரியல, போகலைன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் உள்ளுக்குள்ள போகலைன்னா என்னை மன்னிச்சிருங்க. பட் நான் நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி உள்ள போகாமலே முடிச்சாலும் முடிப்பேன். அதனால என்னை மன்னிச்சிருங்க. முக்கியமான செய்தி சொல்லாம நான் ஓட்டை அடைக்காம பாத்திரத்துல தண்ணி ஊத்தி என்ன பிரயோஜனம்? ஏன் சாமி, என்ன ஒரு என் மேல ஒரு அக்யூசியேஷன் உண்டு, என் மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு. வந்தமா திருவாசகத்துக்கு பொருள் சொன்னமான்னு இல்லாம ஆனந்தன்றவன் அங்கிருந்து இங்க இருந்து அழைச்சு இழுத்து என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குதே. நம்ம திருவாசகத்துக்கு பொருள் கேட்க வந்தா இந்த படுபாவி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானே, என்ன இது அப்படின்னா அப்பா நினைச்சுக்காதீங்க. அது உங்களுடைய கேள்வி நியாயமானதுதான். ஆனா ஒரு சாதாரண நெல்லை விதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நெல்லை விதைக்கணும், என்ன பண்ணும்? எடுத்தவொடனே போய் நான் நிலத்துல விதைச்சா உண்மையான விவசாயி கிடையாது. முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த ஆழமா உழணும், நல்லா உழுது எடுக்கணும். உழுது எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே விதைப்பாங்களா? உள்ள இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வைக்கணும், அதை நல்லா ஊற வைக்கணும், சகதியா மாத்தணும், நல்லா சலக்கு இவ்வளவு தூரத்துக்கு போகணும். ஒரு முழத்துக்கு என்ன பண்ணணும், காலை வச்சேன்னா என்னுடைய முழங்கால் அளவுக்கு என்ன போகணும், என் கால் உள்ளுக்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம சர்ன்னு போயிட்டு வருதான்னு பார்த்துட்டு திரும்ப லேசா தண்ணி வத்ததுக்கு அப்புறம் வேற இடத்துல இதை பயிர் செய்யணும். எதை? நெல்ல வேற இடத்துல பயிர் செஞ்சு கொஞ்சம் போல வளர்த்து அதுக்கப்புறம் நான் சொருகுனா மட்டும்தான் இந்த ஈரத்தண்ணியில அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி இது வளரும். சாதாரண நெல்லுக்கு உழவு ஓத்தி கல்லு பொறக்கி தண்ணி ஊத்தி நினைச்சு சகதியாக்கி அதுக்கப்புறம் வேற இடத்துல பயிர் செஞ்சு அதை புடுங்கி நாத்து எடுத்து நட்டு களை பறிச்சு வைக்கணும், வச்சாதான் சாதாரண நெல்லு செடியே வளரும்னா திருவாசகம் என்ற சொல்லு செடி வளர்றதுக்கு நான் எப்படி உழுகாம போட முடியும்?
திருவாசகம்ன்ற சொல்லு செடி வளர்றதுக்கு நான் உழுகாம வந்த உடனே சரி போங்க அப்படின்னு நான் விதைக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. எங்க எங்க குருநாதர் சிறந்த விவசாயி, அவர் நல்ல விவசாயம் தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்காப்படி. அதனால நிலத்தை ஓட்டி உழுது இது சரியா இருந்தா தான் ஏற்கனவே விளைஞ்ச பயிர்னு சொன்னேன்ல, கவனிங்க, ஏற்கனவே விளைஞ்ச பயிர்னு சொன்னேன்ல, அந்த விளைஞ்ச பயிர் வேற ஒன்றும் கிடையாது, திருவாசகம் தான். ஏற்கனவே சாமி விளைச்சிட்டாரு, பயிர் விளைஞ்சிருக்கு. அதனால அதை புடுங்கி நான் நடப்போறேன். நான் விதையெல்லாம் போட போறது இல்ல, நான் இதை புரியும். ஆனா அது நடணும்னா கண்டிப்பா உழுகணும்ல. அதனால கடைசி வரைக்கும் உழுதுட்டு போயிருவேன். நான் விதைக்கமா நினைக்கிறேன், கண்டிப்பா விதைப்போம், விதைக்காம போறது இல்லை. புரியுதுங்களா? அதனால இந்த பயிரை சிவ சொல்லை, நெல்லு செடி பரவாயில்ல, இது என்னது திருவாசகம், என்னது சொல்லு செடி, இது சொல்லு செடி. நெல்ல விதைக்கணும்னா நல்லா உழணும். அது மாதிரி உழுது மனதெல்லாம் உழுந்ததுக்கு அப்புறம் தான் விதைக்க முடியும். அதனாலதான் அது லேட் ஆகுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, முக்கியமான செய்தி, இந்த காந்திமதி அம்மா மியூட் பண்ணிக்கமா என்ன, சரியா? இந்த முக்கியமான செய்தி நம்மளுடைய இந்த அன்னைக்கு நான் எங்க வந்தேனே தெரியலையே, பிளாங்க் ஆயிட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னே தெரியல, பிளாங்க் ஆயிட்டேன். எங்க வந்தேன் சாமி? அது ஓகே. அதுக்கு முன்னாடி ஐயா நெல்லு செடி சொல்லு செடி சொன்னீங்கய்யா. ரைட், சரி சரி, வந்துடலாம். ஆக ஒண்ணு விஷயம் என்னன்னா, நாம அன்பு கற்றுக்கொள்ளாமல், சினம் காத்தல் என்பதை கற்றுக்கொள்ளாமல், நாமல் அழுக்காருன்னா பொறாமை எடுக்கணுங்கிறத கற்றுக்கொள்ளாம, பாத்திரத்தை விளக்காம பாத்திரத்துக்குள்ள பால் ஊத்தி வேஸ்ட். முதல்ல பாத்திரத்தை விளக்கி பலன்னு வச்சு அதை கொஞ்ச நேரம் காய வச்சு இருக்கிற தண்ணி எல்லாம் தொடச்சு அதுக்கப்புறம் அது பசும்பால் ஊத்துனாதான் அதுக்கு அது காயும். அது மாதிரி பாத்திரத்தை முதல்ல சுத்தமா வளர்க்கறது தான் இந்த ப்ராசஸ். அரை மணி நேரம் திருவாசக சிந்தனையில அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் பாத்திரத்தை நல்லா வளர்க்குன்னு வளர்க்கறது தான் வேலை. அதுக்கப்புறம் தான் பால் ஊத்துவோம் நம்ம. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வரலாம். இல்லைங்க, நீங்க நாங்க பாத்திரம் வளர்க்கனா உங்களுக்கு என்ன, வளர்க்காட்டி உங்களுக்கு என்ன, பாலை ஊத்துறதுதான் உன் வேலை. பந்தமா பாலை ஊத்துறமான்ற வேலையை வச்சுட்டு போகணும். சும்மா அது ஊரை சுத்துற வேலை, அந்த தேவையில்லாத சொல்லலாம் எங்களுக்கு பிடிக்கல, நாங்க அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை. இங்க திருவாசகம் மட்டும் சொல்லித்தர இடம் அல்ல. திருவாசகம்ன்ற செடியை மட்டும் ஊண்டி வச்சுட்டு அது முளைக்காம போகுதான்னு கண்டுக்காம போற இடம் இல்ல. இது ட்ராக் பண்ணி அந்த செடியை வளருதான்னு பார்த்து தண்ணி ஊத்தி சரியா பண்ற இடம். அதனால இதெல்லாம் அப்போ ஒரு செய்தி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, பக்தி என்றால் வரிசை. அந்த வரிசைக்குள்ள சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகள் உண்டு. சில பேர் சரியையில நிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. சில பேர் கிரியையில நிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் தப்பு. யோகத்துல நின்றாலும் தப்பு, ஞானத்துல நின்றாலும். ஞானம் என்பதும் சிவபெருமானை காட்டுகின்ற கருவியை தவிர ஞானம் என்பது சிவம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானம் என்பதும் சிவம் அல்ல, ஞானம் என்பதும் சிவனை காட்டுகின்ற ஒரு கை காட்டி தான். அதனால அந்த நிலைக்கு போகணும்ன்ற நினைப்ப வச்சுக்கணும். உட்புரிதல் இல்லாம உள்ள மனமாற்றம் இல்லாம சிவம் ஒருபோதும் உள்ளே பிரவேசிப்பது இல்லை. அதனால மனத்தை செம்மையாக்குவதும் கோபப்படாம இருக்கணும். ஒரே ஒரு வார்த்தை இந்த முழு அமர்வுலையும் சொன்னது, தவ வலிமைக்கு கோபப்படக்கூடாது. இனிமே கோபப்படுவீங்களா யாராச்சும்? கோபப்பட்டா பானையை உடைக்கிறதுக்கு சமம், நம்மளுடைய தவ பானைய உடைப்பதற்கு சமம். அதனால அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி. சிவபெருமான் நீர்ல 4 பொருள்களாக சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சொன்னோம், நாம பூதங்கள் எதுல இருந்து விரிஞ்சிச்சு? நீங்க தான் பதில் சொல்லணும். பூதங்கள் எதுல இருந்து விரிஞ்சிச்சு? தன்மாத்திரைகளில். பூதங்கள் தன்மாத்திரையில இருந்து விரிஞ்சிச்சு. தன்மாத்திரைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஐயா தன்மாத்திரைன்றது தன்னிலையில இருந்து மாறாத இருக்கிறதுங்க ஐயா. சரி,
சரி. நம்மளும் அது மாதிரி பக்தி செய்யறதுல மாறாம இருக்கணுங்க ஐயா. சொக்கநாத சரி. உடம்பும் பஞ்சபூதங்கள் ஆனது. உலகமும் பஞ்சபூதங்கள் தான். அதே பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய அருமை உடம்பு. அருமை அருமை அருமை. பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டதுதான் இந்த உடம்பு. பஞ்சபூதங்கள் வெளியிலையும் இருக்கு, பஞ்சபூதங்கள் உள்ளே இருக்கு. பஞ்சபூதங்கள் எதுல இருந்து தோன்றுச்சு? தன்மாத்திரையில இருந்து. நேற்றம், நாற்றம், ஒளி, சுவை, நாற்றம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை. இந்த 5 பொருள், இந்த 5 பொருள்ல விரிச்சா பஞ்சபூதங்கள். அந்த 5 பொருள் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த 5 பொருள் நமக்குள்ள என்ன இருக்கு? நாற்றம் என்பது மூக்கு, என்ன கருவி? முகர்தல் என்ற புலன். நாற்றம் என்பது நுகர்தல் என்ற புலன். அப்புறம் பார்த்தல், ஒளி என்பது கண்ணு புலன், ஓசை என்பது காதுக்கு புலன், சுவை என்பது நாக்குக்கு புலன், ஊறு என்பது தோலுக்கு புலன். அப்படிங்கிற மாதிரி இந்த புலன்கள் தான் பூதமாகிருக்கு. பூதம் தான் உடம்பாயிருக்கு. உடம்புக்குள்ள திரும்பவும் புலன் இருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க, ஆர்டர் படிச்சுக்கோங்க. புலன்கள் பூதமாகிருக்கு. அது புலன்கள்னு சொல்லக்கூடாது. சுமத்தி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். புலன்கள் அது பேர் தன்மாத்திரை. தன்மாத்திரை என்னது? ஒளி, ஊறு, ஓசை, சுவை, நாற்றம், அதெல்லாம் சேர்ந்ததுதான் பஞ்ச தன்மாத்திரைகள். அந்த தன்மாத்திரைகளும் நம்மளுடைய புலன்களும் ஒண்ணு. ஒத்துக்கிறீங்களா? நம்ம புலன்கள், நமக்கு 5 புலன்கள் இருக்கு இல்லையா? ஒண்ணு. அந்த பஞ்சபூதம் விரிஞ்சா என்ன ஆகும்? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று விரியும். நம்ம உடம்பு என்ன ஆகும்? பஞ்சபூதங்கள் எது? நரம்பு, தசை, உடம்பு, முடி, பல்லு, இதெல்லாம் என்னது? நிலத்தினுடைய கூறு. ரத்தம், வேர்வை, சுக்குலம், சுரோனிதம், இதெல்லாம் நீரினுடைய கூறு. உடம்புல கூடிய மூச்சு காத்து, உபானன், உதானன், அபானன், பிராணன், தனஞ்சயன் என்ற 10 விதமான வாயுக்கள் வாயுனுடைய கூறு. சரியா? அதுக்கப்புறம் வாயு, நிலம், நீர், காற்று, அப்புறம் என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? அப்புறம் காற்று முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒளி. ஒளி, ஒளியினுடைய கூறு என்பது நம்மளுடைய இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு, நாடிகள், இதெல்லாம் என்னது? ஒளியினுடைய கூறு. ஒளி, ஒளினா பார்க்கிற ஒளி இருக்கு இல்லையா? அந்த நரம்புகள், இதெல்லாம் தாத்துவிகம்னு சொல்லுவோம். இதற்கு பேர் என்ன சொல்லுவோம்? தாத்துவிகம் சொல்லுவோம். தத்துவம் வேற, தாத்துவிகம் வேற. ஆக பஞ்சபூதங்கள்னாலதான் நம்ம உடம்பு இருக்கு. நம்ம ஆகாயம் எங்க இருக்கு? ஆகாயம்னா என்னது? கேப். ஆகாயம்னா கேப், ஸ்பேஸ். நம்ம இதயத்துல ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதயம் ஃபில் ஆயிடுச்சு. இதயம் ஃபில் ஆயிடுச்சு. இதயத்துல ஸ்பேஸ் இல்லாட்டி என்ன ஆகாது? அது புளியாது. ஒவ்வொரு தடவையும் அது என்ன பண்ணுது? இதயம் என்ன பண்ணுது? உள்ள வந்த ரத்தத்தை புளிஞ்சு வெளியே அனுப்பிச்சு ஸ்பேஸ் எம்டியா மாத்திரும். உடனே எல்லா ரத்தமும் எங்க வந்துடும்? நிறைஞ்சிரும். நிறைஞ்ச உடனே திரும்ப என்ன பண்ணோம்? புளிஞ்சு எம்டியா மாத்திரும். அப்போ எம்டிஃபையிங், எம்டி பண்ணுதுல, அந்த எம்டினஸ்க்கு பேர் தான் ஆகாயம். அதனாலதான் நம்மளுடைய இதயஸ்தானத்துக்கு எதுக்கு பொருள்? ஆகாயத்துக்கு. அதனாலதான் அங்க யார் ஆடுறா? இதயஸ்தானத்துல யார் ஆடுறா? நம்ம அப்பன். பிள்ளையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு சொல்வது போல. அப்போ ஒன்னும் கிடையாது. பஞ்சபூதங்கள் நம்மளுடைய உடல் வடிவம், தன்மாத்திரைகள் நம்மளுடைய புலன்கள். புரிஞ்சுங்களா? தன்மாத்திரை விரிஞ்சா பூதம். பூதம் எதுக்கு சமம்? நம்ம உடம்புக்கு சமம். தன்மாத்திரைகள் எதுக்கு சமம்? நம்ம புலன்களுக்கு சமம். ஆக புலன்களை கனெக்ட் பண்ணிட்டாரு, பூதங்களோட கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நீர் என்று சொல்லுகின்ற நீருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நீருக்குள்ள மண்ணு மட்டும் வராது. நீருக்குள்ள மண்ணு போட்டீங்கன்னா மண்ணு என்ன ஆகும்? மண்ணு கரைஞ்சிரும். மண்ணு தனியா தான் இருக்கும். மண்ணு தனியா, நீரோட கலக்கவே கலக்காது. என்ன பண்ணாலும் மண்ணு நீரோட கலக்காது. நீங்க தனியா தான் இருக்கும். அதனால மண்ணை எடுத்துருங்க. மண் எதுக்கு? மண் எந்த பூதத்துல இருந்து வந்துச்சு? மண்ணு எந்த தன்மாத்திர இருந்து வந்துச்சு? மண்ணு
மாற்றம். எந்த தன்மாத்திரை இருந்து வந்துச்சு? வாசனை. நாற்றம் என்ற வாசனை என்ற தன்மாத்திரை இருந்து வந்துச்சு. அதனால அந்த தன்மாத்திரை மட்டும் எதுக்கு இருக்காது? நீருக்கு இருக்காது. மிச்ச 4 தன்மாத்திரை அதுக்குள்ள இருக்கும். என்ன இருக்கும்? சுவை அதுக்குள்ள இருக்கும், ஒலி அதுக்குள்ள இருக்கும், ஓசை அதுக்குள்ள இருக்கும், ஊர் அதுக்குள்ள இருக்கும். இந்த 4 பொருள்களும் நீருக்குள்ள இருக்கும். நீர் அடக்கி இருக்கும். 4 பொருளை நீர் அடக்கி இருக்கும். நீர் எங்க இருந்தாலும் நீருடைய மூலக்கூறுகள் என்ன? நீருடைய மூலக்கூறுகள் என்னன்னு பார்த்தோம்னா, மியூட் பண்ணிக்கலாமா? ஜோனிக்கலாம் மியூட் பண்ணிக்கலாம். அடியார்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. அடியார்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க மியூட்ல இருக்கலாம். நீங்க அடிக்கடி பேசலாம், தவறு இல்லை. சரி, அப்போ நம்ம 5 போன அமர்ல பார்த்தோம். 5 இந்த நிலத்துக்குள்ள இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ நீருக்குள்ள நிலத்தினுடைய கூறு மட்டும் இருக்காது, மிச்சம் 4 இருக்கும். அதனால நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி. நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி. நீருக்குள்ள 5 தன்மாத்திரையும் இருக்காது. இந்த நீருக்குள்ள நிலத்தினுடைய தன்மாத்திரை கலைந்து மித்த 4 தன்மாத்திரையும் அதுக்குள்ள இருக்கும், கலந்து அதுக்குள்ள இருக்கும். அதனால நீர்ல சுவாமி எத்தனையா இருக்காருன்னா 4 பொருளாக இருக்கான். நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி, பாரிடை 5 பறந்தாய் போற்றி. அப்ப நீர் பார்க்கும் போது, ஏன்னா நீர் ஒண்ணுதான் இந்த உலகத்தை உலகமா வச்சிருக்கு. சப்போஸ் நீர் இல்ல என்ன இருக்காது? இந்த உலகத்துல உயிர்கள் வாழவே முடியாது. அதனால இந்த உயிர்கள் வாழ்வதற்காக இறைவன் கருணையோடு கொடுத்த மிகப்பெரிய பூதங்கள்ல ஒன்றுதான் இந்த நீர் என்ற பூதம். இந்த நீர் என்ற பூதம் பெருமானுக்காக நாம சமர்ப்பிக்கும் போது, பெருமானே என் வாழ்வு உய்வதற்காக நீரை கொடுத்திருக்க, அதை நான் மறக்கலையா அப்படின்னு பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம், அவனிடம் நீர் விடும் போதெல்லாம் இந்த நீர்ல 4 தன்மாத்திரைகளை வைத்து என்னுடைய வாழ்வை காத்து எனக்கு இந்த உலகத்தை கொடுத்து இந்த ஆன்மா மலர்வதற்காக அருள் செய்து கொண்டிருக்கின்றாயே பெருமானே, உனக்கு நன்றி செய்கின்றேன், என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி செய்கிறேன்னு சொல்லி நீங்க நீரை பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பெருமானுக்கு நன்றி உணர்வு பாராட்ட வேண்டும். அப்படி நன்றி உணர்வு பாராட்டும் போது, பெருமானே நான் இனிமே கோவப்பட மாட்டேன், இனிமே யார் மேலையும் பகை கொள்ள மாட்டேன், யார் மேல பகை கொண்டேனோ நாளைக்கே அவங்களுக்கு ஒரு காலை போட்டு, அப்பா சாமி தப்போ ரைட்டோ என் மேலதான் தப்பு, உன் மேல தப்பே கிடையாது, என்னை மன்னிச்சுக்கோ, நான் இனிமே உங்ககிட்ட பகையா இல்ல, உனக்கு விருப்பம் இருந்தா இனிமே என் கூட பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சிவபூசைய கோடி முறை பண்ணதுக்கு சமம். சிவபூசைய கோடி முறை பண்ணதுக்கு சமம் ஐயா. கோடி முறை பண்ணதுக்கு. இதை விட்டுட்டு நான் எல்லாரு மேலையும் பகையா இருந்துகிட்டு நான் சிவபெருமானுக்கு மட்டும் மலர் போட்டுட்டே இருந்தா சிரிப்பாவேன். டேய், நான் என்ன சொன்னேன்? அன்பாருன்னு சொன்னேன். அன்பா இருக்காம என் மூஞ்சில மலரை மட்டும் போட்டு என் தலைமையில தண்ணியை மட்டும் ஊத்திட்டு உட்காந்துருக்கிய படுபாவி, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னைக்காவது நீ என்கிட்ட வர முடியுமா? வர முடியாத தங்கம் அப்படின்னு சொல்லி சாமி நமக்குள்ள சொல்லிட்டு, அதனால அந்த வகையில நீங்க எல்லாரும் பெருமானுக்காக அபிஷேகம் செய்யும் போது பகையை அறுத்து கொள்ளுங்கள். பகையை அறுத்துட்டு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி ஒரு முறை நீங்க பண்ணா கூட அது கோடி முறை பண்ணதுக்கு சமம். அப்படி இல்லாம நீங்க கோடி முறை பல அபிஷேகம் செஞ்சாலும் ஒரு முறை பிரயோஜனமும் இல்லைங்க ஐயா. ஆக கலைச்செல்வம் அருமை. நம்ம ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு முறை அபிஷேகம் பண்ணா 100 முறை அபிஷேகம் பண்ண மாதிரி இல்ல, 100 கோடி முறை அபிஷேகம் பண்ண மாதிரி. எப்போ? பகையற்ற நிலையில, யார் மேலையும் பகை இல்லாம. கோபப்படுறது, கோபம் கூட என்ன ஆயிடும்? கோபம் கூட ஒரு நாள் மாறிடும். பகை என்பது என்ன ஆகுது? தொடர்ந்து அவன் மேல கோபமா இருக்கு, தொடர்ந்து கோபம். எதுக்கு நான் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னுத்துக்கும் ஆகாத சல்லிக்கும் பிரயோஜனம் இல்லாத பொருளா இருக்கு. அதுக்கு மேலதான் பகை. நம்ம ரோட்ல போறப்ப பக்கத்து வீட்டு அம்மா நச்சுன்னு தும்மி இருக்கும், நல்ல நேரம் நல்ல காரியத்துக்கு போறப்ப இந்த அம்மா தும்மிருச்சே, நம்ம குடும்பத்துக்காக இப்படி போற காலத்தை வழங்காம பண்ணிடுச்சேன்னு பாக்குறப்பெல்லாம் அது மேல கோபம் வந்து கடைசியில பகையாவே போயிடும். அந்த அம்மாவுக்கு நமக்கு ஆகவே ஆகாதுன்ற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன பிரயோஜனம். அதுக்காக நம்ம இல்லைங்க அவங்க கிட்ட நாங்க பேச முடியாது, அவங்க எல்லாம் எங்கிட்ட போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, இருந்த இடத்துலயே பிரபஞ்சத்திலேயே தூது விடுங்க.
சிவபெருமானையே தூது விடுங்க. எல்லாம் சிவபெருமானுக்கு தானே தூது விடுவாங்க. நீங்க சிவபெருமானையே தூது விடுங்க. யோ, அவன் மேல நான் பகையா இருக்க மாட்டேன், போய் அவன் கிட்ட போய் சொல்லு, நான் அவன் மேல பகையா இல்லைன்னு சொல்லு, அவனை நான் மன்னிச்சுட்டேன், அவன் மேல இருக்கக்கூடிய கோபத்தெல்லாம் நான் அழிச்சிட்டேன், நீயே தூது விடு, நீயே போய் சொல்லுன்னு சிவபெருமான்கிட்ட தூது அனுப்பிச்சுட்டு, இப்போ அவனுக்கும் எனக்கும் பகை இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து கங்கைய நினைச்சு பெருமானுக்கு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலே மலையானை போற்றி போற்றி என்று சொல்லி யாரெல்லாம் பகையற்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி வேலை செய்யும். நீ எப்பயுமே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றின்னு சொல்லுங்க. அது அவனுக்கு செய்கின்ற அபிஷேகங்கள்லயே பெரிய அபிஷேகம் போற்றி. சரிங்களா? அந்த அபிஷேகத்தை நம்ம செய்வோம், பகையற்று இருப்போம். அதுதான் எல்லா தவங்கள்லையும் பெருந்தவம். சினமற்று இருப்போம், எல்லா தவங்கள்லையும் பெருந்தவம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருப்போம், எல்லா தவங்கள்லையும் பெருந்தவம். பாசுபதம் கேட்டு, இது ஒரு 20 வினாடிகள் தான். பாசுபதம் கேட்டு அர்ஜுனன் தவம் பண்ணா. பாசுபதம் யார் வச்சிருந்தா? யார் வச்சிருந்தா? சிவபெருமான் தான் வச்சிருந்தார். சிவபெருமான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இவன் தவம் செஞ்சான். யாரு? அர்ஜுனன். ஆசையா இருக்கிறதுக்கு தானே தவம். தவமே எதுக்காகத்தான்? ஆசைக்காயிடுச்சு, ஆசைக்காயிடுச்சு. சிவபெருமான் கையில தான் சக்கரம் இருந்துச்சு. சலந்தரனை வதம் செய்ததுக்கு அப்புறம், சலந்தரனுடைய தலைய கொய்ததுக்கு அப்புறம் அதுதான் சக்கரமா நின்றுச்சு பெருமான் கையில. அந்த சக்கரத்துக்கு ஆசைப்பட்டுதான் பூஜை தவம் பண்ணார். யாரு? திருமால். தினமும் 1000 மலர் கொண்டு தவம் செஞ்சாரு. எதுக்காக? ஆசையை நீங்க கவனிக்கல, ஒரு நிமிஷம் ஒரு செய்தி. நீங்க ஆசையை அழிச்சிட்டீங்கன்னா அது திருமால் தினமும் பண்ணாருல்ல, தன்னுடைய கண்ணை இடந்து தவம் செஞ்சார் இல்லையா, அந்த தவத்தை விட கோடி மடங்கு பெருசு. ஏன்னா திருமால் கண்ணை புடுங்கி வச்சது எதுக்கு ஆசைப்பட்டு? சக்கரத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்ச தவத்துக்கே பெருமான் தன் கையில இருக்க சக்கரத்தை கொடுத்துட்டான்னா, ஆசையே இல்லாத தவம் செஞ்சீங்கன்னா சிவபெருமான் தன்னையே தருவான். மாற்றுக்கருத்து இருக்கா இல்லையா? மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருக்கா? அதனால ஆசையற்ற தவம், கோபமற்ற தவம். அவனை அழிக்கணும்னு தவம் பண்ணான், அவனை அழிக்கணும்னு தவம் பண்ணாங்க நிறைய பேரு. நான் எல்லா தேவர்கள் அழிக்கணும்ன்றதுக்காக சூரபத்மன் என்ன பண்ணான்? தவம் பண்ணான். தேவர்கள்லாம் அழிக்கணும், அவங்களை நான் அடக்கணும், அவங்களை நான் திரும்ப என்ன பழி வாங்கணும், கொல்லணும், குத்தணும்னு சொல்லி தவம் பண்ணான். அந்த தவத்துக்கே 5000 கோடி யுகங்கள் சாமி கொடுத்தார். அந்த தவத்துக்கு 5000 கோடி யுகங்கள் இந்திராதி தேவர்களை நீ டார்ச்சர் பண்ணுன்னு கொடுத்தாரு. ஆனா யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது சாமி, எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும், நான் பகையே வச்சுக்க மாட்டேன், எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை அப்படின்னு ஒரு தவத்தை நீங்க ஒரு நாள் நின்னா போதும், ரொம்ப நாள் வேண்டாம், ஒரே ஒரு நாள் மட்டும் நின்னீங்கன்னா அந்த தவத்துக்கு அவன் கொடுக்கிற பரிசை நீங்க அடுத்த அமர்வுக்கே என்கிட்ட எடுத்து காட்டுவீங்க. சாமி ஒரு நாள் நான் தவம் பண்ணேன், அப்படி ஒரு நாள் பூசை பண்ணேன், எனக்கு இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டான்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. அப்பேற்பட்ட தவத்தை தான் நாம செய்ய கத்துக்கொள்ள போகின்றோம். இனிமேலும் அப்படிதான் கத்துக்கொள்ள போறோம். இனிமே நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று சொல்லும் போது பகையற்ற உணர்வு. பகை இருக்கா? எல்லார் பேரையும் எழுதுங்க. யார் யார் பேரெல்லாம் பகை இருக்கோ அவங்க பேரெல்லாம் எழுதி சாமிக்கு முன்னாடி, சாமி இவன் கூட பகையா இருக்குன்னு எழுதிட்டு, இவங்க அத்தனை பேர்கிட்ட இனிமே நான் பகை இல்லைன்னு சாமிக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டுட்டு, இனிமே இவங்களுக்கு எல்லாரு கூடயும் நான் சமாதானமா போகணும்னு நீயே போய் தூது போடாடே, போடா நான் என்ன பண்ணு, நந்தியங்குடிய வச்சு நீயே போயிட்டு வாட, அவனையே தூது அனுப்பிச்சு விட்டு நீங்க அவனுக்கே அபிஷேகம் செய்யுங்க. உங்களுடைய தவம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
உங்களுடைய சிவ லோகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுடைய பூசனை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா உலகம் அப்படியே அன்னை பராசக்தியினுடைய கருணை வடிவமா மாறி இருக்கும். அத்தனை பேரும் பிரபஞ்சம் அப்படியே வழிபடும், எல்லாமே உங்களுக்கு அருள் செய்யும் சொல்லி அந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குகிறேன். நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்று, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்று, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்று. நமச்சிவாய். நிறைவு செய்யலாம் சுவாமி. அடியார்கள் யாரும் போயிட வேணாம், நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். 2 நிமிஷத்துல போயிடுவோம். நமச்சிவாய். அம்மா நிறைவு செய்யலாம். சரி, அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன், நிறைவு செய்யலாம் சுவாமி. புஷ்பம்மா அம்மா நிறைவு செய்யுங்க. வாழ்த்து பாடல் வான்முகில் வழாது பெய்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறிவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நல்தவம் மேல்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அரகர நம பார்வதிவதியே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனியே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. அடியார்கள், புதிய அடியார்கள் எவரேனும் இந்த அமர்வு குறித்த கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்கான கால வினாடிகள் 30 வினாடிகள் மட்டும்தான், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாராவது வாய்ப்பு இருக்கா? யாராவது புதிய அடியார்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான காலம் இது. இந்த அமர்வு குறித்து உங்களுக்கான புரிதல் ஏதாவது இருந்தது, இல்ல உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க இதை எழுப்பலாம். நமச்சிவாய். பழைய அடியார்களும் பேசலாம், பல அடியார்களும் இப்ப வாய்ப்பு. பல அடியார்களுக்கு எவரேனும் ஒருவர் பேசலாம், அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அமர்வு குறித்து, அமர்வு நல்லா இருக்கு, நல்லா இல்ல, நாராசமா இருந்துச்சு, ஏதாச்சும் சொல்லலாம். சரி கரெக்டாமா சுவாமி? ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. இந்த பதிவு ரொம்ப அருமைங்க ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஒரு பதிவுக்கு வந்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவ்வளவு அருமையா இருந்துச்சுங்க ஐயா. நெல்லு சொன்னீங்க, நான் ஏற்கனவே எங்களை நட்டுட்டீங்க, நாங்க நாத்து எங்களை நீங்க நட்டுட்டீங்க, எங்க வீட்டு இருக்கிற களையத்தான் நீங்க இப்ப பறிச்சு போட்டுட்டு இருக்கிறீங்க ஐயா. அந்த அளவுக்கு உங்களோட இது ரொம்ப அருமையா, கண்ணுல நீர் மட்டுமே தான் வந்துட்டு இருந்ததுங்க ஐயா. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. இந்த அமர்வுக்கு போதுங்க ஐயா. இந்த வாழ்க்கையில புண்ணியம் பண்ணனுக்கு இந்த ஒரு தவம் போதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சிங்க அம்மா. கவிதா அம்மா உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா ரொம்ப உணர்வாங்க அம்மா. அதுல அந்த வகையில அடியனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 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 வார்த்தை. இன்னொரு அடியவர்கள் பேசலாம் சுவாமி. சுவாமி ஜானகி அம்மா பேசுங்க, அதுக்கப்புறம் கலைச்செல்வி அம்மா, புவனேஸ்வரி அம்மா. வணக்கங்க ஐயா. ஐயா, பக்திங்கிறது இன்னைக்கு நீங்க சொல்லிதான் தெரியுங்களா? படி வரிசைங்கிறது தெரியலீங்க இவ்வளவு நாளா. பக்தினா நம்ம இப்ப இறைவனிடம் பக்தி வைக்கிறத பக்தின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு படிநிலைங்கிறது நீங்க சொல்லித்தான் தெரிஞ்சுட்டோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. அருமைங்க சுவாமி. அம்மா கலைச்செல்வி அம்மா பேசுங்க. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா, ஒவ்வொருத்தர் மேலையும் கோவப்படுறவங்க எல்லாம் லிஸ்ட் எழுத சொன்னங்க ஐயா. ஆனா நீங்க சொன்ன பின்னாடி எவ்வளவு பேர் மேல நம்ம கோபமா இருக்கிறோன்றதெல்லாம் புரியுதுங்க ஐயா. ஆனா நாமளே இறங்கி போனாலும் அவங்க இறங்கி பேசுறது இல்ல. அதனால நீங்க இறைவனையே தூது அனுப்ப சொன்னீங்க பாருங்க ஐயா, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க ஐயா. நாளைக்கே இந்த வேலையை செய்யறேங்க ஐயா. ஆமா, அவனே அனுப்பிச்சிருங்க, நமக்கு எதுக்கு? எல்லாமே போட்டுருங்க. தெரியாத இருந்துச்சுங்கய்யா, இவ்வளவு நாள் எனக்கு விடையே தெரியாத இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நாளைக்கு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் செய்யறேங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. உங்களோட புரிதல் என்ன பிரமிக்க வைக்குதுங்க சாமி. ஆமாங்கய்யா, நிறைய பேர் மேல நம்ம கோவப்பட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு. தப்பு நம்ம மேலயும் இருக்கலாம், அவங்க மேலயும் இருக்கலாங்கய்யா. ஆனா அது எப்படி தீர்வே தெரியாம இருந்துச்சுங்கய்யா. நம்ம தாழ்ந்து போனாலும் அவங்க தாழ்ந்து வர்றதுக்கு சரியா வரதில்ல. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்கய்யா.
இறைவனையே தூது அனுப்பிச்சலாம். எல்லாமே அவன் செயலு. அவனே தீர்வு கொடுக்கட்டும் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷம். இனிமே சிவபெருமானாச்சு, நம்ம எதிரிகளாச்சு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இவங்க வந்து இனிமே நமக்கு அவங்க எதிரிகள் கிடையாது, பழைய எதிரிகள். அதாவது பழைய கோபக்காரவங்க. நம்ம அவங்களாச்சு அவனாச்சு, நீயே சரி பண்ணி அவனை கூட்டிட்டு வான்னு எப்படி அவனே கோத்து விட்டுறது. முன்ன ஒரு நாள் இதை பத்தி கூட சொன்னீங்க ஐயா. அப்போ கூட ஒரு விருந்து போட்டோம்னா அது, ஆனா நான் ஏற்கனவே செஞ்சுட்டே தாங்க ஐயா இருந்தேன். அது கூட தீர்வு கிடைக்கல. இது நல்ல தீர்வுங்க ஐயா. அதை விட சாமி சரஸ்வதி அம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறங்க ஐயா, எனக்கு 20 வருஷம் பிரிஞ்ச உறவுகளை எல்லாம் சேர்த்தறதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை கொடுத்தீங்க ஐயா. அந்த அளவுக்கு தவம் பண்ணிக்கிறேங்க ஐயா. அந்த உறவு நம்ம கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, நம்மளே இறங்கி போய் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுத்ததே உங்களோட வழிகாட்டுதல் தானுங்க ஐயா. ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. ஆனாலும் இன்னைக்குமே எதிரிகள் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எதிரிகளே இல்லாம அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை கொடுத்துருக்கிறீங்க ஐயா. அது ஒவ்வொரு வகுப்புலயும் நீங்க ஒவ்வொரு புரிதலை கொடுக்குறீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பெருந்தவம் பண்ணிருக்கிறேங்க ஐயா. உண்மையிலும் சிவாய இந்த மாதிரி ஒரு அடியவர்களை பெறுவதற்கு அடியன் தான் தவம் செஞ்சிருக்கேன். சிவாய நமச்சிவாய. நன்றிங்க அம்மா. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு நம்ம நிறைவு செய்யறோம். சிவாய நம்ம ஐயா. அதாவது நான் நீங்க சொல்ற பொருள் அர்த்தம் எல்லாமே நீங்க புரியுது. நான் இப்ப ஒரு இதை சொல்றேன். யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் விலையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இந்த இதுக்கு நீங்க அர்த்தம் பொருள் சொல்லுங்க ஐயா. எனக்கு அதாவது ஒரு வார்த்தையை பார்த்தேன் ஒரு புக்கில். இது வந்து எனக்கு அர்த்தம் புரியல. அதை நீங்க சொன்னா எனக்கு அது தெரியவா தெரியுது. யானே போய் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் விலையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தேவை இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப வேதனை இருக்கு. நீங்க சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய. பெருமானை நாம் அழுதால் பெறலாம். ஏன்னா கண்ணீர் மட்டும் பெருமான் நமக்கு கொடுக்கல, இது எல்லாமே பெருமான் கொடுத்துருக்கான். கண்ணீர் மட்டும் அவன் கொடுக்காத பொருள். நம்ம கோயிலுக்கு நாம நம்ம கையில இது கூடையில பூவு பழம் பொருள் இதெல்லாம் எடுத்துட்டு போறோம்னா அது எல்லாம் அவன் கொடுத்ததுதான். ஆனா கண்ணீர் அவன் கொடுக்கல. கண்ணீர் என்பது நம்முடைய அறிவோட கலந்து அன்போட கலந்து வெளிவருகின்ற பொருள். அதனால அந்த பொருளுக்கு பெருமான் வருவானே தவிர மித்த மாதிரி இந்த இந்த பூசை இந்த புனஸ்காரம் அந்த வெளிப்பொருள் அதுக்கெல்லாம் வரமாட்டான். நாம் அகம் குலைந்து பெருமானுக்காக விழுகின்ற கண்ணீருக்காக மட்டும் வருவான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். அதனால அழுதால் அவனை பெறலாம் அப்படிங்கிற செய்தி தான் சாமி. இது அடிக்கடி நம்முடைய அமர்வு நிறைய சொல்லியிருக்கோம். ஒருவேளை அம்மா அந்த அமர்வுக்கு வராம இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை அழுதாலும் நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அந்த அமர் கவனிக்கலையா? நன்றி ஐயா. ஆனா எங்க உள்ளத்துல ஆனந்த ஐயாவா ஆனந்தத்தை நீங்க கொடுக்குறீங்க. இந்த பல நிறைய இதுல எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப மேலும் மேலும் நீங்க ஆனந்தத்தை எங்களுக்கு தந்து சிவபெருமான் அருள் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் ஐயா. எங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம் ஐயா. சிவாய நம்ம அனைத்து அடியாரும் திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். சிவாய நம்ம ஜானகி அம்மா ஜானகி அம்மா வணக்கம்மா. திருவடி அம்மா அனைத்து அடியார் திருவடி வணக்கம். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. ஆக இந்த அளவுல நம்ம அடியார்களுடைய அந்த பெரு மகிழ்ச்சியோட நாம நீரிடை 5 அணிகள் ஒவ்வொரு முறையும் இனிமே பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது கையில அபிஷேக பாத்திரம் கையில எடுக்கிறப்பவே நம்முடைய பகையை கலந்துடணும். கலைஞ்சிட்டு அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்துறப்ப எனக்கு யாரு இல்லை, யார் மேலேயும் பகை இல்லை, யாரையும் நான் நினைக்கல அப்படின்ற அன்போட அவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பாருங்களேன். எப்படித்தான் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதை எப்படித்தான் இருக்குன்ற அந்த அனுபவத்தை அடியார்கள் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த அளவில் அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. நாம அடுத்த முறை வருகிற நாளைக்கு இது குழந்தைங்க எல்லாம் பாடுறாங்க சனிக்கிழமை அமர்வுல, அதனால அடியார்கள்லாம் எழுந்து வரலங்க. அதுல குழந்தைங்க வேலூர்ல குழந்தைங்க பாடி அவங்க எல்லாம் திருப்புகழ் பாடுறாங்க. அது நாளை 7 மணிக்கு இதே லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அடுத்து நம்ம எல்லாரும் புதன்கிழமை அமர்வுல நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு உழவு, அப்புறம் செடி நடுதல், அப்புறம் நீர் பாய்ச்சுதல் அந்த அமர்வுல நாம் எல்லாரும் திரும்பவும் சந்திக்கலாம்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி வணங்கி மகிழ்கின்றேன். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். சிவசிவ. நன்றிங்கம்மா.